மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்றைய தலைப்பு தன்னைத்தானே வெறுத்து. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இந்த வார்த்தை கொண்டு பரிசுத்தாவே நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தன்னை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் சொல்லுகிறதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோன்னு என்ன? பின்பற்றுதல். அவருக்கு பின்னாடி போகிறது. அவர் நம்மளுக்கு முன்னாடி போகிறார். அவர் வார்த்தையாக நம்மளுக்கு முன்னாடி போகிறாரு. நாம் அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். அதுதான் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன். எத்தனை பேர் இருக்கிறான்? நேசிக்கிறது உண்மையானா, நீ என்னை பின்பற்றி வரணும்னு விரும்புறது உண்மையானா, முதல்ல என்ன பண்ணு? தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படி வெறுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன். அது வெறுக்காம பைபிள் இருக்கிறது நீ பின்பற்ற முடியாது. பைபிள் இருக்கிறது நீ ஃபாலோ பண்ண முடியாது. பைபிள் இருக்கிறபடி வாழ முடியாது. ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனத்தில் தெளிவாய் அழகாக சொல்றாரு. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விரும்பினால், கட்டாயப்படுத்தல, மிரட்டல, அதிகாரப்படுத்தல, சாய்ஸ், விரும்பினால். இன்னைக்கும் நீங்கள் பரலோகத்துக்கு வர விரும்பினால், பிதாவை பார்க்கணும் விரும்பினால், இயேசுவோடு நடக்க விரும்பினால், அவருக்கு நீ மனவாட்டியாக மாற விரும்பினால், அவர் சொல்கிறதை பின்பற்ற வேண்டும். அப்போ அவர் பின்பற்றினா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ வெறுத்திருப்பாண்டார். உன்னுடைய நீ எதெல்லாம் ஆசைப்படுறதுல வெறுத்து, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஆசைப்படுற போல தான் நீ வாழணும். நான் விரும்புகிற போல தான் நீ வாழணும். அப்படின்னா அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? என்னோட நீ வாழ்க்கை நடத்தலாம். இல்லைன்னா முடியாதுப்பா. நிலத்தை யார் கட்டிக்கின்னு மூட்டை கட்டிக்கின்னு எங்கே போனோம்? உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். அம்மா வீடு எங்கே இருக்குது தெரியுமா? நரகம். வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் நினச்சி நீங்கள் விட்டால் போதும், நான் போயிடுறேன் எங்கே மாட்டோம். இல்லை, நரகம். நம்ம அப்பா வீட்டுக்கு போனோம். ஆமென். அல்லேலூயா. அதான் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ தன்னைத்தானே நாம் வெறுக்கணும். அப்போ வெறுக்க வேண்டியது நம்பர் 1, தூக்கத்தை வெறுக்கணும். நம்பர் 1 என்ன பண்ணோம்? தூக்கத்தை வெறுக்கணும். தூக்கத்தை நீ விரும்பினால் தரித்திரம். கட்டிக்கு துணி கூட இருக்காது, சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது, தங்கிறதுக்கு வீடு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? இவன் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டே இருக்கிறான். அதுதான் ஆண்டவரே யானை கிட்ட போய் கற்றுக்க சொன்னார் ஞானத்தை. அவ்வளோ பெருசு இல்லை உருவம். அதனால் யானை கிட்ட போயிட்டு ஞானத்தை கற்றுக்க. அது எவ்வளோ சுறுசுறுப்பாக போதுப்பார். அது வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ராஜாக்களும் கிடையாது, அது பிறப்புகளும் கிடையாது. யானை கிட்ட போய் கற்றுக்க சொன்னார். அல்லேலூயா. அதாவது இப்போ அலிலியை போட்டவங்க யார் தெரியுமா? பைபிள் படிக்காதவங்க. அவங்களுக்கு உலகமே தெரியாது. அதனால் அவங்க அலிலியை போட்டாங்க. ஆனால் அலிலியை போடாதவங்க தெரிஞ்சு நீங்கள் இது ஏன் இல்லை எறும்பு. அப்போ யார்கிட்ட போய் கற்றுக்க சொன்னார்? இடத்தில் போய். எறும்பு எங்கன்னா தூங்கிருக்குது பார்த்தீங்களா? எறும்பு எங்கன்னா தூங்கிருக்குதா? தன்னைத்தானே வெறுத்து தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகுது ஆகாரத்தை. நன்றாக கவனித்து பாருங்கள். எறும்புக்கு
அதோடைய மூளை பார்த்துக்கிறீங்களா? எறும்பு மூளை பார்த்துக்கிறீங்களா? எறும்பு மூளை பார்த்துக்கிறீங்களா? எறும்பு யாருமே பார்த்தது இல்லையா? சொல்லி இந்த இடத்துல வந்து காட்டியிருப்பேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எறும்புடைய வெயிட்டே கிடையாது. அது வெயிட் லாஸ், வெயிட் இல்லாத ஒரு பொருள். ஆனால் அதுக்கிட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய மனுஷனை போய் கற்றுக்க சொல்கிறாரு. ஏன்னா அது சுறுசுறுப்பாக இருக்கான். ஏன் அது சுறுசுறுப்பாகுதுன்னா தன்னைத்தானே வெறுத்துச்சு. தூக்கம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. எங்கன்னா மரத்து நேரம் இந்த ஓரம் கட்டிக்கலாம், எவனா ஊர் கதை பேசலாம், எங்கன்னா பார்த்துட்டு எறும்பு அது மாட்டு சுற்றினே இருக்கும். எங்கே என்ன இருக்குதோ பார்த்து அது பார்த்து போய் ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்துடுது. அது பார்த்தோன்னே எங்கேனா ஒரு சர்க்கரையோ ஒரு இனிப்போ இல்லை ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அது சுயம் அதுக்கிட்ட கிடையாது. உடனே தன்னுடைய இனத்தை கூட்டிகிட்டு வந்துடும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த சமாரியா சரி உடனே ஓடி தன் இனத்தை கூட்டிகிட்டு ஓடி வந்தா. அல்லேலூயா. எறும்பு அப்படி தான், தான் மாத்திரம் சாப்பிட்டு தான் மாத்திரம் வாழ நினைக்காது, தன் இனத்தையும் கூட்டிகிட்டு வரும், தன் பெற்ற பிள்ளைங்களுக்கும் ஆகாரத்தை சேர்த்து வைக்கும். ஆமென். அது என்ன காலம்? கோடை காலம். இப்போ என்ன காலம்? கோடை காலம். நம்ம ஆளுங்களாம் கோடை காலத்தில் எங்கே தெரியுமா இருப்பான்? சம்பாதிக்கிற காலத்தில் ஊட்டி கொடைக்கானலில் இருப்பான். சம்பாதிச்சு துட்டுல அங்கே அழிச்சிட்டு இருப்பான். மழை காலத்தில் போயிட்டு ஏக்கா ஒரு 1/2 கிலோ அரிசி கூட, எங்கள் வீட்டுக்கார சம்பளம் வரும். வேலைக்கு போனால் தானே மழை காலத்தில் எங்கே வேலை கிடைக்கும்? மழை காலத்தில் எங்கெங்கே வேலை இருக்கும்? கொத்தனார் வேலையாக இருக்கட்டும், கல் அறுக்கிற வேலையாக இருக்கட்டும், மற்ற வேலையாக இருக்கட்டும். ஒரு கொத்தனார் வாழணுன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தர் வீட்டை கட்டணும். வீட்டை கட்டினா கார்பெண்டருக்கு வேலை இருக்குது, பெயிண்டருக்கு வேலை இருக்குது, எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போ முடியாத நாட்களில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கொரோனாவில் பார்த்துருப்பீங்க, சேர்த்து வச்சுக்கலாம். நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா கர்த்தருடைய கிருபையில் 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தீங்க கஷ்டப்பட்டு. நேற்று ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம்னு சொல்லிவிட்டு இந்த தர்பூசணி பீஸ் போட்டு ஒரு கப்பில் விற்றுன்னு இருந்தாங்க. சரி அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போனேன். அங்கே ஒரு அக்கா ஒரு தலைப்புள்ள பூ வச்சுன்னு ஒரு ஏசப்பா பாட்டு, அருமையான பாட்டு ஒன்று பாடினது செல்ஃபோனில் வச்சு கேட்டுனுங்கிறாங்க. நான் ஜூஸ் குடிக்க போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி வச்சுன்னுக்கிறான். அதை பார்த்தோன்னே நான் புறப்பட்டேன். அவன் கும்பிடுறான் அது வேறு, ஆனால் ஜூஸ் வந்து ஊற்றுற இடத்துல வந்து மஞ்சள் பூச்சி வச்சுக்கிறான். அங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த கடையை எத்தனையோ நாள் பார்த்துக்கிறேன். ஆனால் நேற்று போய் அங்கே நின்னேன். அங்கே போய் சொல்ல நிற்கும் போது அவங்க வந்து அந்த பாட்டு கேட்டோடனே நான் அவங்க சாட்சியில் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த தர்பூசணி, அதுக்கடுத்து இந்த பைனாப்பிள் வெட்டி, அதில் என்ன லாபம் வரும் யோசித்து பாருங்கள். அதில் அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய கிருபையினால் 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சையா, கொரோனா நாட்கள் முழுவதும் நாங்கள் யார்கிட்டையும் கையேந்தாமல் ஏசப்பா எங்களை நல்லா போஷித்தாரையா. இந்த சாட்சி எப்படி இருக்குது? நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 1 ஏப்ரல் ஜனவரிலேருந்து இதுவரை சம்பாதிச்சோம் பார்த்தியா, ஏப்ரல் வரையும் உடனே பிளான் போட்டுருவான். ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சிங்கப்பூர் போகலாமா, மலேசியாவுக்கு போகலாமா, வேறு எங்கே போகலான்னு பிளான் போடுவான். அப்புறம் ஆண்டவர் மேலே குறை சொல்லுவான். நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, நீ என்ன பண்ண? ஆண்டவரே சொல்கிறாரு, சேதப்படுத்தாமல் எடுத்து வைங்கன்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. சப்ஜெக்ட் எங்கே போயிடுது, அதனால் நான் கரெக்டாக வந்துடுறேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னைத்தானே வெறுக்கின்ற வார்த்தையில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். முதலாவது தூக்கத்தை வெறுக்கணும், 2வது போஜனத்தை வெறுக்கணும், முதலாவது தூக்கத்தை வெறுக்கணும். மனிதனுக்கு தூக்கம் அவசியம்தான், தூக்கம் அவசியம்தான். நைட்டு நான் படுக்கும்போது 1:30 மணி, காலையில் எழும்பும் போது 4:50க்கு எழுந்தேன். எழுந்துட்டு இங்கே ஜெபம் முடிஞ்சுது. அப்படியே கையோடு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பிரசங்கம் எடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பேசணும்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு. முதல்ல வெறுக்கணும்பா. தன்னைத்தானே வெறுக்காமல் எப்படிப்பா அவங்களாம் எனக்கு பிள்ளைங்களாக ஆகிடுவாங்க? அவங்க இஷ்டமாக வாழ்கிறாங்க, ஆனால் கேட்டால் கிறிஸ்துவன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு பிடிக்காதெல்லாம் அவங்க வெறுக்கணும், எனக்கு பிடிக்காததெல்லாம் வெறுக்கணும். அப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்கல?
அப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை. நித்திரை தேவை தாங்க. இயேசுகிறது கூட படகுல போகும்போது நித்திரை பண்ணினான் தான் போட்டிருக்கு. ஆனால் அது எதுக்காகன்னா அவங்கள சோதிக்கும்படியாக, தூங்குறதுக்காக இல்லை, அவங்கள சோதிக்கும்படியாக. அவங்க எப்படி தேடுறாங்க, அந்த நேரத்தில் எப்படி யாரை கூப்பிடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு காரியத்தை பிதா அனுமதிச்சார். ஆனால் மனிதனுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும், தூக்கம் அவசியம், தூக்கம் அவசியம். அதனால தான் ஆண்டவர் 2 காரியத்தை வைத்தார். பகலில் மனிதன் உழைக்கணும், இரவில் மிருகங்கள் நடமாடணும். இது ஆண்டுடைய படைப்பு. நம்பாளுங்க அப்படி கிடையாது. பகலெல்லாம் வீட்டில் தூங்கிட்டு ராத்திரியில் பைக் எடுத்துன்னு ஊரை சுத்தமாக போலீஸ்காரன் பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவான். அம்மா போலீஸ்காரன் பிடிச்சிட்டானு, உனக்கு ஏன்டா, ஏன் மாட்டுற? துஷ்டம் மிருகம் சுற்றிட்டு கிடக்குது. மிருகங்கள் இரவில் தான் சுத்தம், பகலில் எங்கேயான ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துருக்கோம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்போது தூக்கத்தை வெறுக்கணும், 2வது போஜனத்தை வெறுக்கணும், 3வது பண ஆசை வெறுக்கணும், 4வது பொருளாசை வெறுக்கணும். ஆமென். இப்படி அநேக காரியங்கள் நான் லிஸ்ட் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம், டைம் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நான் வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுத்தால் கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். உனக்கு நீ அவரை பின்பற்ற விரும்பினா நீ தான் இருக்கணும். ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்து நடத்துறது ரொம்ப நாளுக்கு லைஃப் போவாது. ட்ராவலிங் ரொம்ப நேரம் தூரம் போவாது, வழியில் பிரேக் ஆகி நின்றுடும். அப்போது நீ ட்ராவல் பண்ணணும், ஆண்டவரை பின்பற்றணும், அவரோட நீ போகணும், அவரோட நீ வாழணும். அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிள்ளையே தன்னைத்தானே நீ வெறுக்கணும். நாம் ஒரு பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பிடிக்காததை, அருவருப்பானதை என் பார்வையிலிருந்து என்ன பண்ணு, அகற்று. அப்போ அவருக்கு பிடிக்காததை நீ அகற்றினால் அவருக்கு நீ பிரியமுள்ள பிள்ளையாக மாறுவ. அப்போ நீ வெறுக்கணும். உனக்கு பிடிச்சது எது அது வெறு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை பூ வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் நோட்டீஸில் கொடுத்துருக்குறோம். பூ வெறுத்துரு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாஸ்டர் பூன்னா அவ்வளோ சந்தோஷம் பாஸ்டர், முழங்கணக்கில் தலையில் வச்சுப்பேன். ஏன் வராது தலைவலி? உனக்கு தலைவலி ஏன் வராது? முழங்கணக்கில் பூ வச்சிங்கன்னா அதுக்கு தான் பாஸ்டர் இப்போ மாறிட்டேன். உங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு பிறகு இப்போ 2 தான் கிள்ளி வச்சுக்கிறேன். ஒரு அம்மா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி திருவந்தாரத்தில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க இப்போ மீட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. எழுப்புலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. நான் அப்படி ரவுண்ட்ஸ் வரும்போது சடனாக நின்றுட்டாங்க அவங்களாண்ட. எப்பவுமே திருவந்தாராதனைக்கு இப்போது நான் வந்து தான் இருக்கிறேன், இன்றைக்கும் வருவேன். அப்படி சுற்றினே வரும்போது சடனாக அங்கே நின்றுட்டேன். அவங்க தலையை அப்படி தட்டி ஏந்திருமான்னு. அவங்க திருன்னு ஆயிடுச்சு. என்னங்க ஐயா, நாங்கள் பூ வச்சியான்னு கேட்டேன். நான் வைக்கலையே அப்படின்னாங்க. அப்போ நிற்க வச்சுரு ஆண்டவர் சும்மாவா என்ன நிற்க வச்சாருன்னு மனசில் வச்சுருந்தேன். இல்லையே, பூ நீ வச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னேன். அதெல்லாம் நான் வைக்கலையே அப்படின்னாங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாருன்னாங்க. ஐயா, பூ வச்சுருந்தான், கடையில் வாங்கி வைக்கல, எங்கள் வீட்டு செடியில் இருந்ததே, அது சும்மா கீழே கொட்டுதுன்னு எடுத்து வச்சேன்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்களேன்? ஆண்டவர் சொன்னார்னா மாறவே மாட்டார். அப்படிப்பட்டவர்கள் தான் நான் ஆராதிக்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியாது. அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வெக்கப்பட்டு போயிருப்பேன். இன்னொருத்தர் பிடிச்சேன், அவங்க வீட்டில் ஒரு போராட்டம். அவங்க ஒரு நாளும் பூ வச்சுன்னு போகிறத நான் பார்க்கல. அந்த சிஸ்டர் கூப்பிட்டேன். அவங்களும் இந்த கூட்டத்தை உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் எழுப்ப மாட்டேன், அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. சிஸ்டர் அப்படின்னு என்னங்க தலையில் செம்பருத்தி பூ வச்சியான்னு கேட்டேன். ஆமாய்யா, உங்களுக்கு எப்படி தெரியும்? மேலே ஒருத்தருக்கிறாருல. அப்போது இதெல்லாம் நம்ம வெறுக்கலைன்னா எப்படி? ஒருத்தர் பயங்கரமான வயிற்று வலி கஷ்டப்படுறாரு, துடிக்கிறாரு. ஆனால் அவர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பட்டன் ஃபோனில் மெமரி கார்டு போட்டு என்ன பண்ணுறது, சினிமா பாட்டு கேட்குறது. ஆனால் யார்? கிறிஸ்தவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா,
எனக்கு இருக்கிற ஆவியானவர் சீரியல் பார்க்காதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு. அப்போ சீரியல் வேறு, நாடகத்தை வேறு, இதெல்லாம் நம்ம வெறுக்கணும். இதெல்லாம் வெறுக்கலன்னு அவள் தான். ஒருத்தர் சொல்கிறாரு, நாடகத்தில் பார்த்துட்டு அந்த நாடகத்தில் எதனா ஒன்று, அடா பாவி அச்சு போட்டாம்பா அப்படின்னு கத்துவாங்களாங்க. லப்பலப்பான்னு கத்துவாங்களாம். அவன் பணத்துக்கு நடிக்கிறான், தெரியல பாவம். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஆண்டு பிடிக்கலைன்னா அது வெறுத்துரு. கால் ஜாக்கெட்டு அரை ஜாக்கெட்டில் வெறுத்துரு. ஆமென், அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் மாறாமல் இருக்கிறீங்க? இந்த சைட் கட்டிங்கோட சுடிதார் இன்னும் மாறல. காசு கொடுத்தா வாங்கி போட்டுப்பா பாஸ்டர், நீ ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு. சொல்ல வேண்டியது என் வேலை. வாங்கி கொடுக்க சொல்ல ஆண்டவர். புத்திமதி சொல்லுன்ட்டார். இடர்களுக்கு உண்டாகாத விடைக்கு தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டு பிடிக்காது. ஆண்டு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அதுதான் இன்றைக்கி கிறிஸ்துவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆண்டு சொல்கிறாரு, வெள்ளை முடிய கருப்பாக்காத, கருப்பு முடிய வெள்ளையாக்காத. இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரர்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பாசங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை விசுவாசிங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கிறத நமக்கு பிடிக்காது. அப்போ யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளை வந்துக்குதா வரலையான்னு தெரில. கல்யாணம் ஆகி பெந்தகோஸ்து 2006 கடுமையான வயிறு வலி. பக்கா இந்து குடும்பம். அவங்க சொந்தக்காரிங்க தான் உட்காந்துக்கிறாங்க. பக்கா இந்து குடும்பம். அப்போ ஹாஸ்பிட்டலில் வயிறுல துடிக்கிறாங்களாம். அப்போ போய் சொன்னாங்களாம், இயேசு ஏற்றுக்குமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஏற்றுக்கிறேன்னாங்களாம். ஏசப்பா காதில் சொன்னாராம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கழட்டிருன்னு சொன்னாராம். எதில்? மூக்கில் காதில் இருக்கிறதான் கழட்டிரியான்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க கழட்டாங்க. கழட்டின அன்னிலேருந்து போன மாதம் வரையும் அந்த பிரச்சனை அவங்க வரவே வரல. 2006 போன மாதம் வரையும் அந்த பிரச்சனை வரல. இந்த அக்காவுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. மாப்பிள்ளையே வரல. எது வரல? மாப்பிள்ளை வரல. யாரோ சொல்லியிருப்பாங்க, இப்படி இந்த எந்த மாப்பிள்ளையும் ஒன்று வந்து பார்த்து கட்டிப்பான்னு சொல்கிறான்னு தெரில. பாவம். 2006 பிரதிஷ்டியாக வாழ்ந்த அக்கா அவிவிசுவாசிக்கு இடம் கொடுத்துட்டு துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்துட்டாங்க. கைட்டு திருப்பி மாட்டிக்கிச்சு. இப்போ இதுக்கு என்ன மிருகம்? இதுக்கு என்ன மிருகம் பேர் வைக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல, நீங்கள் தான் கூட்டத்தில் யாருன்னா அந்த அக்கா வந்தாங்கன்னா சண்டை போட்டான்னு நான் உங்களை காட்டி கொடுத்துருவேன். நான் சொல்ல நாயின்னு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை போட்டுக்கிட்டு பிரச்சனை வந்துச்சு. வயிறு வலி துடிக்கிறாங்க. செத்து போனாக்கா உள்ளே வந்துட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா நடந்தது. கல்யாணம் ஆன அந்த ராத்திரி ஸ்டார்ட் ஆன பிரச்சனை இன்னைக்கு வரையும் போகல. ஒரு பெந்தகோஸ் மார்க்கத்தில் ஒரு நல்ல அருமையான சபைக்கு போகிற ஒரு விசுவாசி, அவங்க பாஸ்டரை கண்டுபிடிக்க முடியல. வயிறு வலின்னு ஜெபிக்க வந்தால் பாஸ்டர் எட்டி காலால் வச்சு 2-3 பாஸ்டர் வாங்கின்னு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாமே நார்மலு. எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் வேறு என்கிட்ட. நான் யோசித்துட்டு ஃபோனில் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க பாஸ்டர் வச்சதெல்லாம் எனக்கு தெரியாது, பாஸ்டர் உதவாங்கன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டு ஜெபிக்காதரான்ட்டார். நான் ஃபோனில் ஜெபிக்கிறதுல அந்த ஸ்கீம்லாம் இப்போ முடிஞ்சிச்சு அப்படின்ட்டேன். நேராவா செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. உள்ளே வரமாட்டுச்சு. எட்டி வச்ச பாஸ்டரு உதவாங்கன்னு ஓடினவர் இப்போ இங்கே உள்ளே வரமாட்டுது. அது சொல்லுது வாய் திறந்து, இங்கே பயங்கரமான பவர் வல்லமாக இருக்குது, என்னால் உள்ளே வர முடியலன்னு சொல்லுது. இவ்வளோ தானே கை தட்டுறது? எனக்கு தட்டாதீங்க. வல்லமை இயேசு. பிசாசு கண்டுபிடிச்சிட்டான்.
பிசாசு கண்டுபிடிச்சிட்டு அது சொல்லுதுங்க, பயங்கரமான பவர் வல்லமையாக இருக்குது. நான் சொல்லிட்டேன், ஏம்மா நான் சாதாரண ஆளுமா, ஒன்றுத்துக்கு உதவாத ஆளுமா. பார்த்தார், முன்ன சொல்ல பார்த்தார், இந்த இடம் பவர் பார்த்தார். என்னை விட்டுருன்னு சொன்னால் விட மாட்டாங்க. கையும் காலமா யார் நாத்தனாரும் மாமியாரும் பூச்சி இருந்து பூச்சி வச்சுக்கணும், ஜெபிக்கு ஐயா நீ ஜெபிச்சுன்னு போனேன். வேணாம் கொஞ்ச நேரத்தில் சொல்லி அவங்க என்கிட்ட கூட்டின்னு அங்கேருந்து கூட்டி வந்து இங்கே நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி வீசிங் வந்துச்சு. அப்படி இருந்து தும்புது. கடைசி கட்டம், இப்போது நான் கை கழுவி வெளியே அமுச்சிடணும். ஏன்னா இது தேவ சிச்சை. என் நாமத்தை வீணில் வழங்காதரான்ட்டார். நல்லா நான் கேட்டேன், இது முன்னாடி உனக்கு வீசிங்னா இருந்தேன்னு. வயிறு வலி தான் இருந்தது, ஆனால் வீசிங்கே கிடையாது. வீசிங் வந்துட்டு மூச்சு திணறுது, இழுக்குது. எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா வம்பு நம்ம மேலே வந்துடுமே. வேறு எங்கே போய் ஆனாலும் பரவாயில்ல, டேனியல் ஜெபசில் போய் இது போல் ஆயிடுச்சுன்னா ஊரே கொளுத்துருவாங்க. அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் சரி கவலைப்படாத ஒன்று அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த வீசிங் நின்றுச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? உடனே அந்த வீசிங் நின்றுச்சு. நான் ஜெபிக்கல, உன்னை இப்பயே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன்ட்டேன். உடனே முகம் அப்படி சிரிப்பு, கலக்கலன்னு சிரிக்குது. இப்போ அந்த பாப்பா நார்மலுக்கு வந்துச்சு. ஆண்டுகிட்ட எதனா பொறுத்துன்னு பண்ணியாமான்னு கேட்டேன். 2006 பண்ணமாச்சு. என்னம்மா பண்ணேன்னு கேட்டேன். நகையெல்லாம் விறுத்துட்டேன் யான்ச்சு. என்ன போட்டுக்கிறேன், நகையெல்லாம் விறுத்துட்டுருந்துச்சு. இப்போ மூக்கில் காதலுக்கு இதெல்லாம் போட்டுருக்குது. இப்போ என்ன வந்துச்சு, வயிறு வலி வந்துச்சு. நான் ஜெபிக்கலை. வரும்போது உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்காரனோட வந்தால் தான் ஜெபிப்பேன், இல்லை ஜெபிக்க மாட்டேன்னு ஜெபிக்காமல் அமைச்சிட்டு தலைமையில் கை வைக்க மாட்டேன். என் ஆண்டு நீ துரோகியை மாறிட்டல. எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்காக நகை மாட்டினேன். இல்லை, கல்யாணம் பண்ணி ஒரு ராத்திரி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுதா? ஃபோனில் அழும் போது கேட்டேன், என்னம்மா சாப்பிட்டுக்கிறேன், விருந்துக்கு போய்க்கிறேன். ஏன் கல்யாணம் ஆகி 5ஆவது நாள் விருந்துக்கு வந்துருக்கிறேன்ச்சு. என்னம்மா சாப்பிட்டுக்கிறேன், தயிர் சோறு. விருந்துக்கு தயிர் சோறுமா கொடுத்தாங்க உனக்கு, வேறு சோறே கிடையாது உனக்கு. இப்போ தானே நீங்கள் நினச்சதெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க, ஊட்டுவாங்க, சாப்பிடு. நீ சாப்பிட்ணும், தோய் மாப்பிள்ளையே சாப்பிடுவான், தோய் பொண்ணும் சாப்பிடுவான். விருந்துக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. போய் தயிர் சாப்பாடு சாப்பிட்றியாமான்னு எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு நான் கேட்டது, கர்த்தருடைய சிச்சை தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். வாழ்க்கைக்காக கழட்டி போட்ட நகை தூக்கி போட்டால் நாய்க்கு சமம். நாய் தன் கக்கினது தின்னுது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக்கொள். தன்னை வெறுத்துட்டா அது எடுக்கவே கூடாது. அப்போ தான் நீ அவருக்கு முழுமையான மனவாட்டி. இன்றைக்கி எத்தனை பேர் பலவிதமான காரியத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்க. சிலரை கூப்பிட்டு சொல்லுவேன், சிலரை சொல்ல மாட்டேன். சிச்சிக்கு வரும்போது சொல்லுவேன், அது வரையும் அமைதியாக கண்டு காணாமல் விட்டுருப்பேன். சிலர் நினச்சிப்பாங்க ஐயா கண்டுக்க மாட்டார்னு. இல்லை, ஆண்டவர் அனுமதித்தால் சொல்லுவேன், அனுமதிக்கலைன்னு விட்டுருவேன். அது வரையும் பார்க்காத போல தான் போயிட்டுருப்பேன். ஏனென்றால் அவருக்கு என்னை காட்டிலும் எல்லாமே தெரியும், என்னை காட்டிலும் எல்லாமே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு பிள்ளை அப்படி தான் பயங்கரமாக துடிக்கிறான் வயிறு வலியில். அந்த பிள்ளை துடிக்கும் போது கேட்டேன், பூ வச்சுன்னு போவேன்னு கேட்டேன். வீட்டிலேருந்து வெளியில் வரி பஸ் ஸ்டாண்ட் வரி ரொம்ப நல்ல பிள்ளை போல் அப்படியே பசுத்து வாட்டி போல் வர்றது. அங்கேருந்து கடைக்கு ரேவதி போகிற வரையும் வழியில் இருக்கிற பூ வச்சுன்னு போயிட்டு வேண்டியது. யார் பார்க்கல, பாசு பார்க்கல. ஆனால் ஏசப்பா பார்த்துட்டாரு. பிடிச்சார் ஒரு நாள் ராத்திரி. ஃபோனில் தான் கேட்டேன், மாட்டிக்கிச்சு. நான் பார்க்கல, கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். அவங்க வழியில் பூ வச்சுன்னு போகிறத நான் பார்க்கல. ரொம்ப பேர் என்ன நினச்சிங்க தெரியுமா, ஐயாவுக்கு தெரியாதுன்னு. பிரச்சனைன்னு வந்தால் இங்கே தான் கொண்டு வருவார். எத்தனையோ பாசுக்கிட்ட ஜெபிச்சாங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஏன் அங்கே விடுதலை கிடைக்காம எங்கே கொண்டு வராங்கன்னா, முதல் உன் பாவத்தை உணர்த்துகிற இடம் இது. அதுதான் முக்கியம். உணர்த்தக்கூடிய இடம் இதுதான். உணர்வு அடைந்துட்டால், நீ மனம் திரும்பினால் உன் பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ மறைக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது சொன்னாங்க பார்த்தீங்களா. பாஸ்டர் நான் பார்த்து நகராருன்னு. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 நைட்டு மாற்றுவாங்க. எத்தனை நைட்டு மாற்றுவாங்க? அவ்வளோ வசதியா அவங்க? இல்லை, இருமுனா யூரின் வந்துடும். ஆண்டவர் சிச்சை கொடுத்தார், மனம் திரும்பினாங்க.
திருப்பியும் ஆண்டவர் சொன்னார், சிச்சித்தார். இப்போ சொல்கிறாங்க, ஐயா 4 இல்லையா 12 மாற்றிட்டேன், 12 நைட்டி மாற்றினையா, 10 நைட்டி மாற்றினையா, 8 நைட்டி மாற்றினையா, இருமல் நிற்கலையா, வச்சுன்னு தான் பேசுகிறேன். அவங்களுக்கு துக்கப்படுத்துக்காக இல்லை, அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன். அவங்க மனம் திரும்பிட்டாங்க. 2ஆவது ட்ரிப்பு கூட வந்து அறிக்கை பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளை கூப்பிட்டோம், இல்லை மனசாட்சி குத்துது, சரியா அறிக்கை பண்ணல, அவங்க தானே சொன்னாங்க. அப்போ தெரியுதா? அப்போ ஆவி என்ன பண்ணுறாரு? அதுதானே நாத்தான் தீர்க்கதரிசி வச்சு தாவீதை உணர்த்தினார். அவன் சொல்கிறான், என் தேவனே என் மேல் என்ன பண்ணுங்க, இரக்கமாக இருங்கய்யா. ஆண்டவர் கோப்பட்டார்னா நம்ம நிலைமை அவ்வளோதான். இறக்கத்துக்கு கெஞ்சுகிறான், பண்ணிட்டான், ஆனாலும் திருத்துறாரு. இந்த இடம் திருத்தக்கூடிய இடம், இது திருந்தக்கூடிய இடம் இது. ஏனென்றால் இந்த இடத்துல திரியேக தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் நம்மளை திருத்துவார்கள். திரியேக தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்க? திருத்துவார்கள். திருத்துகிற இடம் தான் இது. அதனால் தயவு செய்து தன்னைத்தானே நீங்கள் வெறுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதெல்லாம் பின்பற்றாதீங்க. அது சீ என்று படிங்க, எடுத்து படிங்க, அதை படிங்க. உபாகமம் 7:26. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்துவ சாபத்தில் இருக்கிறீங்க. நல்லா படிச்சு கேட்டு வசனத்தில் நோட் பண்ணீங்க. ஆசீர்வாதமே கேட்டு கேட்டு பழகிட்டீங்க. அவைகளை போல சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீடுனா எது? கொத்தனார் வச்சு கட்டிக்கிற அந்த வீடு இல்லை, உன் சரீரம் தான் வீடு. உன் சரீரம் தான் வீடு. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. அதை சீ என்று வெறுத்து. அதை சீ என்றால் யாராவது சண்டை போட்டுமே, ரொம்ப நெருங்கி சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற வயசு வரையும் ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக உயிர் தோழியாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ இணை பிணியாமல் சின்ன வாக்குவாதத்தில் போடா அப்படின்ட்டாங்கன்னா, போடான்றதை விட போடின்றது தான் ரொம்ப கோவம் அதிகமாக வரும். போடி அப்படின்ட்டாங்கன்னா அவள் தான் உடனே பதில் சொல்லுவாங்க, இனிமேல் செத்தா கூட பேச மாட்டேன், நீ யாரோ நானும் யாரோ. பிரிவினைக்கு காரணம் எது? சீ. அதை தான் இதையும் சொல்கிறாரு. உனக்கும் அருவருப்பானதுக்கும் வெறுக்கிறதுக்கு அதை சீ என்று வெறுத்து விடு. என்னத்தான் பீச்சில் தண்ணி தாங்க எடுத்தாலும் சீ வாட்டர் குடிக்க முடியாது. குடிக்க முடியுமா? அது வாட்டர் பேர் என்ன? சீ வாட்டர். அப்படின்னா என்ன? கடல் தண்ணி. என்னத்தான் தாங்க எடுத்தாலும் குடிக்க முடியாது. அதுபோல் உனக்கு உலக பிரகாரமான என்னத்தான் ஆசைகள் வந்தாலும் அது சீ என்று வெறுத்து விடு. அது சீ என்று வெறுத்து விடு. அதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அவைகளை போல இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கை நீட்டி கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுறீங்க? துணிகரமான ரகசிய பாவத்தில் இருக்கிறீங்க. அப்போ உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ அருவருப்பானது செஞ்சானா உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை விட்டு சீ போடான்ருவார். அவ்வளோதான். உங்களால் அவருக்கு என்னங்க லாபம் சொல்லுங்கள்? உங்களால் அவருக்கு என்ன லாபம்? தன் சொந்த குமாரனையும் ஒப்பு கொடுத்துருக்கிறாருங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாருங்க, தன்னை விட்டு கொடுத்துருக்காரு தன் பிள்ளைய. இவ்வளவோ செஞ்சு உணர்வில்லாத இருதயம் இருந்தால் எவ்வளோ உங்கள் மேலே கோபம் இருப்பார். அப்போ உங்களை பார்த்து சொல்ல மாட்டாரா? உடனே இது அழுதுன்னு போய் சொல்லணும், அம்மா என்னை போய் சீ போடின்னு சொல்கிறேன். அது சொல்லணும், உனக்கு எவ்வளோ ஸ்கூலில் படிக்க டைமில் புக்கு வாங்கி கொடுத்தா, பேனா வாங்கி கொடுத்தா, பென்சில் வாங்கி கொடுத்தா, எவ்வளோலாம் உதவி செஞ்சா. நீ சாப்பாடு கட்டின்னு போக முடியாமல் வசதியில் நேரத்தில் கூட சாப்பாடெலாம் கொடுத்தாலே ஒரே டிஃபன் பாக்ஸில் மூடியில் சாப்பாடு அவையத்துக்குன்னு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சீ போனதுக்கு அவனுக்கு கோபம் வந்துச்சு. இல்லை நான் மன்னிக்க மாட்டேம்மா, நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்படிமா அவன் சீன்னு சொல்லலாம் 4 பேர் மத்தியில்? உனக்கு அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையே சிந்தி ஜீவனையே கொடுத்து பாடுகளை சுமந்து இயேசுவே உனக்காக மரித்தார். ஏனென்றால் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். இயேசு மரித்தார், அவர் நீதிக்கு பிழைத்தார், நீதிமான எளிமை மேலே வந்தார். யாருக்காக? உனக்காக, எனக்காக. அப்போது ஏன் வெறுக்கக்கூடாது? நேற்று சுத்திகரிப்பு கூடத்தில்
என்னால் வர முடியாத பலவீனம், வர முடியாத பலவீனம். 99.3% என்னால் வர முடியாத சூழ்நிலை. என் பையன் என்கிட்ட கேட்டான், சின்ன பையன், ஃபஸ்ட்டு பாட்டு போயிடுது டேடின்னு. அம்மாண்ட சொல்லிவிடுப்பா, என்னால் சுத்திகரிப்பு கொடுத்து வர முடியாது, அம்மாண்ட சொல்லிவிடுப்பான்ட்டு. ஆனால் சபை ஒழுங்குன்னு இருக்குது, சபை பிரமாணம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சுத்திகரிப்பு கொடுத்துக்கு நான் வரலன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? நான் எடுக்கக்கூடாது. இதுதான் சபை ரூல்ஸு. சுத்திகரிப்பு கொடுத்து வராதவங்களுக்கு பசுத்து பந்தி கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணுறது? ஏன் பாஸ்டர் எங்களை வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் எடுக்காமல் போகலாமே பாஸ்டர், அப்படி ஏதோ ஒரு இருதயம் சொல்லுது. அதுக்கு என்ன பாஸ்டர் கஷ்டம்? நீங்கள் வரலல்ல, ஆனால் எங்களுக்கு கொடுத்துருங்க. நான் யோசித்தேன், கண்டிப்பாக நான் வரலையானா டோட்டலாக எதை கேன்சல் பண்ணியிருக்கணும்? சுத்திகரிப்பு கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கணும். அப்போ சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக லீவு போட்டு அர்ப்பணித்து அதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னால் 100 பேருக்காக ஒருத்தர் சாகலாம், ஒருத்தனுக்காக 100 பேர் சாகிறது ஒத்துக்க முடியும்? உடனே 2வது பாட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். ஆண்டவர் என்ன பேசுன்னு தெரியல, ஆண்டவர்னு சொல்லுப்பா, நாத்தான் தீர்க்கதரிசி வச்சு தாவீதுக்கு உணர்த்தினல்ல, எல்லோரும் உணர்த்துப்பா அப்படின்னாரு. எல்லாருடைய மனசாட்சி செத்த நிலவரத்தில் இருக்குதுப்பா, சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாம் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. படைக்கப்பட்டதை சாப்பிட்டு வாயை தொச்சின்னு வந்து ஆண்டவரே என்ன மன்னியும் ஏன் வருது? வயிறு வலியாக துடிப்பேன், எதுவுமே சாப்பிட முடியாது, வயிற்றில் வாயில் தண்ணி நிற்கலையான்னு சொல்லுவாங்க. மேலேயும் போகுது கீழேயும் போகுது. ஏன் போகுது? வெறுக்கலை. ஒரு அக்கா அப்படி தான், போன ரம்ஜானுக்கு முந்தின ரம்ஜானா இல்லை போன ரம்ஜானே தெரில, ஒரு ஃப்ரெண்டு தின்னு பிரியாணி வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். அக்கா பசியில் வந்தாங்க. பசியில் அது என்ன ஏது யார் கொடுத்தாங்களும் கேட்கல, வீட்டில் இருக்குது அவள் தான். அவளுங்க இவளுங்களாம் வர்றதுக்கு பங்கு போகிறதுக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம துணிட்டு அப்புறம் வச்சுட்டு சாப்பிட்டாங்க. அக்காவுக்கு அவ்வளோதான், வயிறு வலி தாங்க முடியல. அப்பன்ட்டு ஒரு இடத்துல போனால் அப்பன்ட்டுன்றான், ஒரு இடத்துல 43,000 கேட்குறான், இன்னொரு இடத்துல போனால் 35,000 வேற பேசுகிறான். ஆனால் வலி போல. ஒன்று ஆண்டு பிடிக்காமல் என்ன செஞ்சு அறிக்கை பண்ணு, ஐயா வீட்டில் பிரியாணி இருந்தது, அது யாருது? ரம்ஜான் பிரியாணி கொடுத்தாங்க ஐயா. பழைய ஏற்பாட்டில் கூட சொல்லுவீங்க, அவங்க யாரும் இல்லையா, நம்ம சிநேகத்தை தான் ஐயா. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சார் ஆண்டவர். என்ன வச்சார்? துஷ்டன். துஷ்ட வீட்டில் சாப்பிட்லாமா நீ? எத்தனை பேர் இங்கே கையில் தூக்க தேவையில்ல, மாட்டிக்காத, கை தூக்கிட்டு. வயிறு வலி வரும்போது கேட்பேன், ரம்ஜானில் சாப்பிட்டியா, நோம்பு கஞ்சி குச்சியா? இல்லையா, கறி மட்டும் கொடுத்துட்டாங்கய்யா, நாங்களே சமைச்சுக்கணும். ஜாக்கிரதையாக இருந்துங்க. தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். வெறுக்க விட்டால் நீ அவரை பின்பற்ற முடியாது, உபதேசத்தை பின்பற்ற முடியாது, சத்தியத்தை பின்பற்ற முடியாது, அவருடைய வழியை பின்பற்ற முடியாது, பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று உன்னை கர்த்தர் பிரித்தெடுத்தார். மற்ற ஜாதியிலிருந்து உன்னை பிரித்தெடுத்தார், பரிசுத்தமாக வாழ்வதற்காக பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, பாருங்களேன், எந்த மனுஷனாக இருக்கட்டும், நீ ராஜாவாரு, நீ மந்திரியாரு, நீ பிச்சைக்காரனாரு, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னாடி தன்னைத்தான் என்ன பண்ணு? சோதிக்க வேண்டும். தன்னைத்தானே சோதித்து எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, பாருங்களேன், தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். அப்போ நீ சோதிக்கிற தன்னைத்தானே, அப்போது நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு தன்னைத்தானே. அப்போ நம்ம எதில் இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், அதை நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தன்னைத்தானே, எனக்கு தான் தெரியும் என்னை பற்றி, நான் நல்லவனா கெட்டவனான்றது மற்றும் சொல்கிறது எனக்கு நான் தான் கணக்கு போடணும். ஸ்டேஜில் கொஞ்சம் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார். தன்னைத்தானே சோதிக்க வேண்டுங்க. நான் சோதிக்கணும். இன்றைக்கி யாருன்னா தப்பாக பார்த்தேன்னா, எதிர் வீட்டுக்கார அக்காவை தப்பாக பார்த்தேன்னா, சர்ச்சுக்கு வர விசுவாசி தப்பாக பார்த்தேன்னா அப்படின்னு தன்னைத்தானே சோதிக்கணும்.
நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம என்ன பேசியிருக்கிறோம், தன்னைத்தானே சோதிக்கணும். கோபத்தில் வந்தாலும், கோபத்தில் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க உட்காந்துருக்கிறீங்க, கையில் தூக்க தேவையில்ல, தன்னைத்தானே சோதிக்கி பாருங்கள். என்ன பண்ணுறது பாஸ்டர், என்னை கோபத்தை ஏற்றி விட்டாங்க பாஸ்டர். தன்னைத்தானே சோதிச்சு பார், தன்னைத்தானே சோதிச்சு பார். நீ கிறிஸ்தவனா என்றால் நீ சோதிக்க வேண்டும், அப்பப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டெம்பரேச்சர் ஏறுதா இறங்குதான்னு சோதிச்சு பார். நீ உண்மையான கிறிஸ்தவனால் உண்மையாயிரு. ஆமென். தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். மூன்றாவது 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன், தன்னைத்தான் புகழுகிறவன், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. பாருங்களேன், தன்னைத்தானே முதல் பாயிண்ட்ல தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உத்தமன். தன்னைத்தானே புகழப்படுறது, புகழ்ச்சினால்தான் காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரச்சனை வந்தது. புகழ்ச்சினால தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை வந்தது. புகழ்ச்சினால தான் உங்களுக்கு மந்திரம் பண்ணாங்க. என்ன புகழ்ச்சி? அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நீ போய் சொல்லு, அவங்க எங்களுக்கு ஒரு குறை இல்லையா, நாங்கள் நல்லா இருக்கிறோம் போய் சொல்லு. அவன் போவான் நேராக 1000 ரூபாய் போய் போடுவான். அவள் தான் கண்ணாமக்கா வை, பொன்னாமக்கா வை, அவள் தான் பிரச்சனை. நல்லா இந்த குடும்பம் அவள் தான் பிரிஞ்சு போச்சு. பிரிக்கிறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. மந்திரக்காரங்கிட்ட போயினா போதானே, ஆனால் நீ ஏசப்பா கிட்ட வந்து உன் மந்திரம் ஒன்றும் செல்லாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒரு பிள்ளையை பிரிக்கிறதுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, போயிட்டு 15,000 கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை வயிறு வலி துடிக்குது, ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? வெளியால் யாரும் கிடையாது, கௌரவ பிரச்சனை. ஆனாலும் ஃபோனில் ஜபிச்சோன்னையும் அந்த வயிறு ஸ்பாட்லேயே நின்றுச்சு. உட்காந்து இந்த கூட்டத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. ஸ்பாட்டில் ஆண்டவர் கிளியர் பண்ணாருங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நீ என்ன பண்ணியிருக்கிற, எத்தனை பேர் துரோகம் பண்ணியிருக்கிற, என்ன செஞ்சிருக்கிற, முன்னாடி பேசலைன்னு கூட பின்னாடி என்ன பண்ணியிருக்கிற, தன்னைத்தானே சோதித்தறி, தன்னைத்தானே சோதித்தறிந்து பிறகு. இன்றைக்கி அநேகர் புகழ்ச்சி, தன்னைத்தானே என்ன பண்ணுறான், புகழ்கிறான். புகழ்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாங்க, இகழ்ச்சி வரம், பெருமை. நான் யார் தெரியுமா, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு. நீ முன்னாடி எப்படி இருந்த? புகழ்ந்து பேசுவதை காட்டிலும் உன்னை தாழ்த்தி பேசு, உனக்கு கிருபை கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. போன செவ்வாய்க்கிழமைகளை கூட சொன்னேன், நான் கடந்து வந்த பாதை, நான் போட்டிருந்த அந்த லப்பர் செருப்பு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டைமில் ஆட்சியில் ஸ்கூலில் என்ன தருவாங்க தெரியுமா? என்ன தருவாங்க? செருப்பு தருவாங்க. ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அந்த செருப்பு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு டபராவில் ட்ரம்மில் சோறு வரும், கோதுமை சோறு போல் இருக்கும். அது அதெல்லாம் சாப்பிட்டு கடந்து வந்தவன் தான். தேவனுடைய பிள்ளைகளை புகழ்ந்து காட்டினா நம்மளுக்கு இகழ்ச்சி வரும். அது மாத்திரமில்லை, பிரச்சனையை சந்திக்க வேண்டிய வரும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் என்றது அங்கே புகழ்ச்சியை தேவன் சொல்லும் போது இவனுக்குள்ள எரிச்சல் வந்துடுச்சு. இவனுடைய முகச்சாடை மாறிச்சு. உடனே அவனை சாதாரணமாக நினைக்கல, இருக்கவே கூடாது. என்ன பண்ணிட்டான்? காலி பண்ண ஆரம்பித்தான், கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சது காரணம் என்ன? புகழ்ச்சி. தன்னைத்தானே புகழக்கூடாது. ஆபேல் புகழலை, ஆனால் ஆபேல் குறித்து தேவனே அங்கே சாட்சி கொடுக்குறார். ஆனால் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கி நாம் அதனால தான் எதால் கெட்டேன்னு சொல்கிறாங்க? நோரால், வாயால் கெட்டேன். ஏன்? சும்மா இருந்தால் தானே. தண்டார்பட்டில் விசுவாசி ஒருத்தங்க, லவ் மேரேஜ். தன் கணவர் தன் மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இவங்க 2 பேரும், அந்த சகோதரி இன்னொரு சகோதரியும் முதல் லைன்லேயே பக்கத்துலேயே உட்காருவாங்க. சர்ச்சில் அதுக்கு தான் சொல்கிறேன், ஆகாத சம்பவம் நல்ல ஒழுக்கத்துக்கு எடுக்கும். தேவையில்லாத வார்த்தை யார்கிட்ட பேசாதீங்க, வீண் வார்த்தைக்கு பேசாதீங்கன்னு சொல்லி கொடுக்குது. அதுக்கு தான் உட்காந்து பேசுது. அது கல்யாணம் ஆகுது, இது கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் 2 பேரும் பக்கத்தில் எங்கே போனாலும் இணை பிரியாமே இருந்தாங்க. சபை விசுவாசி இவங்க. அப்போ என்ன ஆச்சு? ஏக்கா
எங்கள் வீட்டுக்கார போல் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. தண்டையார்பட்ட சிபி விசுவாசியுடைய குடும்பத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார போல் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுக்கா. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, கடவுளுக்கு அர்த்தத்தை அவர் தாங்க. எந்த பொம்பளையும் தலையெடுத்து பார்க்க மாட்டாருக்கா. நான் உண்டு, என் பொண்ணு உண்டு, எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் தான் அந்த குடும்பத்தில். இப்படி தன்னுடைய கணவனை குறித்து புகழ்ந்து 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 பேசி அவள் சொல்லிட்டா. அப்படியா சொல்கிற? பார்க்குறியா, உங்கள் வீட்டுக்காரர் பிரித்து காட்டுறான் அப்படின்ட்டா. யார்? கூட இருக்கிற தோழி. இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாளும் என் வீட்டுக்காரர் பிரிக்கவே முடியாதுன்னாரு. அவ்வளோதான், என்ன பேசுனானே தெரியாது. உடனே கொடுங்கூரில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டான் அந்த பொம்பளைக்கு. அந்த கேஸ் நான் அட்டன் பண்ணேன். அதுக்கு அடுத்தது அவர் கூப்பிட்டு புத்திமதி சொல்கிறதுக்காக கூப்பிட்டா ஒரே வார்த்தை சொல்லி என் வாயை மூட்டார். சாலமோனுக்கு எத்தனை பொண்ணாடி தெரியுமான்னு என்ன கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அதுக்கு மேலே பேசுகிறேன். அப்போ உனக்கு சத்தியம் தெரியுது. 2வது இன்னொன்று கேட்டார். அப்படி நான் தப்பு செய்ய போனால் என்னை தடுத்து நிறுத்துறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஆவியானுடைய வேலைன்னு அவர் சொல்கிறாரு. ஆவியான தடுக்கவே மாட்டார், புத்தி சொல்லுவார். உன்னுடைய இஷ்டம், தப்பு செய்து தேதம். யோசப்புக்கு ஆவியான ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறான்னு சொன்னார். ஆவியான சொன்னாரா ஓடிடு அவன் வரா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அவனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிற, அவனுக்குள்ள மனசாட்சி இருக்குது, பயம் இருக்குது. அவன் தான் விலகி ஓடினான். கர்த்தர் சொன்னார், அவன் விலகி ஓடினான் போட்டுக்குதா? இல்லை. தன்னைத்தானே சோதித்தறிந்து உன் சிந்தை, உன் பார்வை, உன் டபுள் மீனிங் பேச்சு, யாரும் இல்லாத டைமில் பேசு தான் தப்புன்னா எஸ்எம்எஸில் அனுப்புகிறோமே அது தப்பு இல்லையா? வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோமே அது தப்பு இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்பி பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு. தன்னைத்தானே சோதித்து அறிந்து பார். நான் எங்கே இருந்தேன், எந்த நிலைமையில் இருந்தேன், நான் எப்படியாப்பட்டவனாக இருந்தேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை படிப்படியாய் 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 கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். ஆமென். எங்கள் அப்பா நேற்று நடக்க முடியாமல் பாத்ரூம் போனோன்னா கூட்டின்னு வந்தார். ஒரு காரியத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அழுதுட்டு சொன்னார், ஏசப்பா வர வரையும் நீ சாகவே கூடாதுப்பா, நீ நல்லா இருக்கணும்பா. யதார்த்தமாக அவர் எப்பயுமே ஒரு தடி கொண்டு போய் வச்சுன்னு அவரே நடந்து வந்துடுவார். போன வாரம் லேட்டுன்னு வெளியே உட்காந்தார், இந்த வாரம் சீக்கிரமாக. நேற்று நாட்டியம் சொல்லிட்டு காலையில் எழுந்து குளிச்சிட்டார். நேற்று நாத்தியம் சொல்லிவிட்டு காலையில் எழும்பி ரெடி ஆகிட்டார். சனிக்கிழமை தெரில. ஒரே ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டு. 80 வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு. ஊழியம் வேறு, உறவு வேறு. வெளியே உட்காந்துட்டார். அவரை என் மேலே எதனா கோச்சிப்பான்னு பார்த்தேன், கோச்சிக்கலை. அவரை கைப்பிடிச்சின்னு பாத்ரூம் கூட்டின்னு போகிறேன். அழுதார். ஒரு பொருளை காட்டினேன், இது நல்லா இருக்குதான்னு கேட்டேன். நல்லா இருக்குதுப்பா, நீ நல்லா இருக்கணும்பா, நீ ஏசப்பா வர வரையும் நீ சாகவே கூடாதுப்பா அப்படின்னு என்னை பேசினே வந்தார். அது அழுதுக்குன்னு சொன்னார். என்னை ஆரம்பத்தில் என்னை அடித்த கொடுமை யாருமே வாழ்ந்துருக்க முடியாது, உயிரோடு இருந்துக்க முடியாது. அப்படியேப்பட்ட கொடுமைக்கார மனுஷன் எங்கள் அப்பா. குடிக்காரன் கிடையாது, அடித்தான்னா ரத்தத்தை பார்க்காம என்னை விடவே மாட்டார். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, அடி உதற போல அண்ணன் தம்பி. எங்கள் அண்ணன் தான் அவர். அன்னைக்கு என்னை அடித்து சரிப்படுத்தலையானா நான் பாதாளத்துக்கு போயிட்டுருப்பேன். அவர் வசந்தப்படி தான் என்னை நடத்தினார். ஏன்னா நான் அவ்வளோ முரடேன், மூர்க்கமானவன். எதை செய்யக்கூடாதோ அதை செய்வேன். தப்பானதெல்லாம் பழக்கம் எனக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்கவோ, கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், ஹாக்கி விளையாடுவோம், வாலிபால் எதுவுமே கிடையாது. அதே தான் எங்கள் பசங்களுக்கும். எந்தலேயும் கேமு கூட எங்கள் பசங்களுக்கு விளையாட தெரியாது. இன்றைக்கி கூட மொபைலில் கேம் விளையாடுறது, கேமில் கிரிக்கெட் விளையாடுறது, மொபைல்லையும் ஃபுட்பால் விளையாடுற பைத்தில் ரொம்ப பேர் இருக்குது. அது கூட தெரியாது. ஆனால் நான் அப்படி கிடையாது, ஜில்லா கேடி நான். அதுக்கு தான் ஜாடிக்கேற்ற மூடி எங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனால் தேவ பிள்ளைகளை தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். 2 கண்கள் எனக்கு சீவு பிடிச்சிச்சு. 2 கண்கள் 18 வயசில் சீவு பிடிச்சிச்சு. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, நார்மல் ஆகலை. எல்லாம் நார்மல், சுகமாகலை. இஎன்டி செக் பண்ணி பார்க்குறான், உடம்புல குஷ்டரோகம்னு சொல்லிட்டு பிளட்டு எடுத்து பார்க்குறான், சதியாத்து பார்த்தான்,
பல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தாங்க, கண் ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. 2 கருப்பு மயிலும் சீவு பிடிச்சிச்சு. எந்த ஆசிரியம் பண்ணல, எந்த கெமிக்கலும் கிடையாது. ஒரே ஒரு சனிக்கிழமை ஒரு வால் போஸ்ட்டு பார்த்துட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டேன், அவ்வளோதான். சினிமா வால் போஸ்ட்டு பார்த்துட்டு பார்க்கணும் இல்லை. அப்போல்லாம் எனக்கு பயங்கர வெறி ஏசப்ப மேலே. யாராவது கிறிஸ்துவ மீட்டிங் நடந்தேன்னா அதை நோட் பண்ணின்னு எழுதி வச்சுன்னு ஓடி அங்கே போய் மீட்டிங் உட்காருவேன். அப்படி ஒரு வெறி எனக்கு ஆண்டவர் மேலே. அப்படி பக்கத்தில் இருக்கிற ஒரு வால் போஸ்ட்டு பார்த்துட்டு சினிமா தேட்டருக்கு போல் திருட்டுத்தனமாக டிவி பார்க்குறது, திருட்டுத்தனமாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது வாங்கினது போட்டு பார்ப்பாங்க, கேசட் வாங்கினது போட்டு பார்ப்பாங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு ராத்திரி அந்த சினிமா அந்த படத்தை அந்த வால் போஸ்ட்டு பார்த்த உடனே 2 கண்ணு சீவு பிடிச்சிச்சு. நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் சாட்சிக்காக. அந்த 1992 எனக்கு நடந்த அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு எடுத்து வச்சுருக்கிறேன். திருப்பி தேடி நிற்கிறேன், ஏன்னா அது தேவை, லேமினேஷன் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறேன். அன்னைக்கு வந்ததானே அவர் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதானே பாஸ்டர் டாக்டர் கிரீன் ரோஸ், மொய்தீன் என்கின்ற கிரீன் ரோஸ், 1992 அந்த நோட்டீஸ் என் கைட்டில் கிடச்சிது. அது எப்படி இருக்கும், 1992 கிடச்ச நோட்டீஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுவும் எடுத்து ஸ்கேன் பண்ணி இது பண்ணி வைக்கணும், லேமினேஷன் பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் பத்திரமா வச்சுருக்கிறேன். தன்னைத்தானே அப்போ தான் சோதிச்சார் ஆண்டவர். சொன்னேன், ஆண்டவர் அந்த வால் போஸ்ட்டு 6 மாதம் கழிச்சு எனக்கு அந்த வால் போஸ்ட் ஞாபகம் வருது, அந்த வால் போஸ்ட்டு பார்த்துனே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். எந்த பாசம் என் தலைமையில் கை வச்சு ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்கன்னு ஜெபிக்கலை, எனக்கு யாரும் சொல்லித்தரல, அவரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உணர்த்தினார், உணர்வடைந்தேன், அறிக்கை பண்ணேன், ஆண்டவர் மன்னிச்சார். 2 பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, எல்லா பார்வையும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தானே சோதிக்கணுங்க. அவள் ஒன்று கூட கொடுக்க மாட்டேயா, அவள் பிசினாரி கஞ்சையா, ஒன்றும் தப்பு இல்லையா, அது தானே கீழே வந்துதா, அது உருண்டு என் வீட்டுக்கா வந்துச்சு பாரு, அது எடுத்து வச்சுக்கணும் ஐயா. உருண்டு தான் வரோம் வீட்டுக்கா. பிசாசு தெரியும், நீ போய் பந்தியில் உட்கார போகிறல, இன்னைக்கு பேச போகிறாரு பாரு, நீ நம்பி போகிற இயேசு தன்னைத்தானே சோதித்தறின்னு அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கரெக்டாக உருண்டு வீட்டுக்கான தான் வந்து, முனியா மௌட்டான போல், கண்ண மௌட்டான போல் கரெக்டாக வந்து மேரியா மௌட்டான தான் வந்துச்சு. வந்து ஒரு 4 மாதம் வந்தால் ஊருக்காவது போட்டிருக்கலாமே. எதையுமே இருக்கக்கூடாது, பொருளாசை எல்லாத்தையும் வெறு, தன்னைத்தானே சோதித்து வெறுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கலாத்தியர் 6:3 சீக்கிரமா. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால், என்னப்பா, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான், தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணி தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். பாருங்களேன், அடுத்த பாயிண்ட் என்ன, புகழக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்ன, தன்னை ஒரு பொருட்டாக வஞ்சிக்கிறான், அவனே வஞ்சித்து கொள்கிறான். நான் யார் தெரியுமா, பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறான். ஒன்றுமே இருக்காது, குடிக்க கஞ்சி இருக்காது, ஆனால் வெளியில் போகிற பார்த்தீங்கன்னா விஐபி சட்டை தான் அப்படியே அதை அதெல்லாம் விளம்பரப்படுறதுக்கு நான் விரும்பலை. அந்த சட்டை விளம்பரம்லாம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பேச விரும்பலை. நான் ஆண்டவர் பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆனால் குடிக்க தண்ணி இல்லை, வாய்க்கு ஒப்பளிக்க கெத்து காட்டுவேன் வெளியில். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆரம்பத்தில் நான் கூட அப்படி தான் ஓசி பைக்கெல்லாம் வாங்கி ஊரை சுற்றி இருக்கிறேன், பெரிய ஆள் போல் காட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, வசனத்தை எனக்கு ஆண்டு சொல்லி காட்டும் போது தன்னை ஒரு பொருட்டாக, படிக்க திருப்பி அந்த வசனத்தை, ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால். பார்த்தீங்கன்னா சில வாரம் போகிற வீட்டில் பாவன், நீ ஆண்டவர் இறக்கம் பார்த்தவர் உனக்கு ஒரு புருஷனை கொடுத்துருப்பாரு, ஆனால் அதை நினச்சி ஆண்டவர் நன்றி சொல்கிறத விட்டுட்டு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அங்கே போய் இன்னும் வாய் பித்தலாட்டம் தெரியுமா, அப்படியே வண்டியாக லாரியாக இதெல்லாம், நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், எனக்கு என்ன குறை, ஒன்றுமே கிடையாது, அப்படி இப்படின்னுவாங்க. ஆண்டவர் பார்த்துருப்பார், உன்னையே நீ வஞ்சிச்சுக்கிறியா, ஒன்றும் இல்லாமல் பொருட்டு. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். பெரியவன் எண்ணிக்காத, எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்னாடி என்னில் ஒன்றும் இல்லையா, நான் எங்கே போனாலும் என் சாட்சி வந்து அதிகமாக நான் எப்படி கடந்து வந்தேன், நான் எப்படி கஷ்டப்பட்டேன்றது தான் முதல்ல என் சாட்சி இருக்கும். நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு பொருட்டே கிடையாது, நான் ஒரு மனுஷனே கிடையாது.
ஒரு எருமாட்டுக்கு இருக்கிற மரியாதை எனக்கு கிடையாது. என்னை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அற்பமா எண்ணப்பட்டவன், கேவலமா எண்ணப்பட்டவன், மதிப்பில்லாதவன். நான் வேகமாக ஒரு சற்று எடுத்து அயன் பண்ணேன். அயன் பண்ணிட்டா இந்த இடத்துல கிழிஞ்சு போச்சு. அது அந்த சட்டுக்கு அது வாயிருந்தான் சொன்னேன், டே எத்தனை புது சட்டுக்குது, அதெல்லாம் போனோன்னா ஏன்னா என்னையே போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லுது. அது உடனே அவர் கேட்டார், என்ன உங்கள் வீட்டில் கல்லில் அடிப்பாங்களா துணி அப்படின்னு கேட்டார். அடிக்கிற வேலையே கிடையாது, அது மிஷினே, அது அழகாக துணியை அழகாக துவச்சி குத்துறோம் அப்படின்னு. அது போட்டு கிட்டத்தட்ட 4-5 சட்டு கிழிஞ்சு போகுது. எத்தனை மணி தைச்சுன்னு எடுத்து வந்தேன். ஏன் தெரியுமா? நான் கடந்து வந்த பாதைகள். இன்றைக்கி ஆண்டோட கிருபையில் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டதுக்காக போனேன். அவங்க எடுத்து கொடுத்த பேண்ட் ஷர்ட்டு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா என் பிறந்த நாளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. இதில் இருந்தாலும் இது மேலே நான் காட்டுற அக்கறை விட பழைய துணியில் தான் நான் ரொம்ப காட்டுவேன். ஜென்ஸ் மீட்டிங்காக தான் இன்னும் ஓப்பனாக பேசுவேன். ஆனால் ஏன் தெரியுமா? நான் கடந்து வந்த பாதைகள் நான் எங்கே இருந்தேன் தெரியுமா? நான் ஒரு பொருட்டே கிடையாதுங்க, நான் ஒரு மனுஷனே கிடையாதுங்க. நான்லாம் இந்த லெவலுக்கு வருவேன்னு எங்கள் அப்பா அம்மாவும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. மதிக்கத்தக்காதவன், ஒன்றுத்துக்கு உதவாதவன், விலை மதிப்பில்லாதவன். ஆனாலும் வெளியேற பெற்றவனாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். அப்போ கூட எனக்குள்ளே பெருமை கிடையாது, அழுவனை கண்ட பெருமை கிடையாது. ஏன் தெரியுமா? இதே எதிர் வீட்டில் 600 வீட்டு வாடகை கட்ட வக்கு இல்லாமல் வெளியே வந்தவன் நான். எனக்கு கொடுத்த கல்யாணத்துக்கு கொடுத்த பொருட்களை 3 வீட்டில் வச்சுவன் நான். எனக்கு கொடுத்த பைக்கு மாறுபடிட்டு கட்டிட்டு முழுமையாக எடுத்து கொடுத்தாங்க. அதை கட்டிட்டு டிவிக்கு என்னால் கட்ட முடியாதபடிக்கு இழுத்துட்டு போயிட்டு குழந்தைய சுமந்தவன் நான். இன்றைக்கி விதவிதமான காரில் போகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், போன வாரத்தில் ஒரு கடையில் பொருள் ரிப்பேர் பார்த்தார், ஒவ்வொரு விதவிதமான காரில் வரீங்களே அப்படின்னா, எப்பா எல்லாமே இரவல்டா அப்படின்னு. இப்படியே தான் சொன்னேன். இரவல்னு சொல்கிறது எங்கே திரும்ப சொல்லுவாங்க? எங்கள் ஊர் கிராமத்தை தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் திரும்ப சொல்லுவாங்க, ஒருத்தர் வாங்கின்னு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நமக்கு பந்தாக பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இரவலுக்கு வாங்கின்னு வந்தேன், அதெல்லாம் எனக்கு நான் பந்தேன். ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கின்னு வந்தேன். அவன் என்னை கேட்டானா? அப்படி இல்லை, நானே சொல்லிவிடுவேன். ஏன்னா அவன் தோற்றத்தை அப்படி பார்த்தேன். ஆனாலும் என் ஆண்டவர் ஒரு வசனம் எனக்காக வச்சார், இல்லாதவைகள் இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. குடிக்கு தண்ணி இல்லைன்னா கூட வெளியில் எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். உங்களை தான் பேசுகிறேன். நம்ம வெளியில் எத்தனை விதத்தில் கௌரவமாக பேசுகிறோம். ஒன்று நீ பேசுறது கர்த்தர் கேட்குறாருங்க. நான் அழுதுட்டு பேசுகிறேன். நான் கடந்து வந்த பாதை அப்படி ஒன்றுத்து உதவாதவன், நான் தகுதியற்றவன், மதிப்பில்லாதவன். ஆனால் இன்றைக்கி மதிக்கத்தக்கதாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்பாயும் மட்டும் என்னால் கொடுக்க முடியல, என்னை வந்து பார்க்குறதுக்கு அவங்க நேரத்தையும் கொடுக்க முடியல. தகுதியற்றவன், தகுதியற்றவன், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்த தான் நான் ஆராதிக்கிறேன். அவருக்கு முன்னாடி உணர்த்துக்கிட்ட நீ சொல்கிற கெத்தாக சொல்கிறிய காலரை தூக்கி விட்டுக்கின்னு, கழுத்தில் ஒரு செயின் காட்டிக்கின்னு, இங்கே ஒரு பட்டனை கைட்டு விட்டுட்டு, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? இதெல்லாம் எப்பொழுதும் மறைந்து வாழ கற்றுக்க. இதுவரை என் கையில் வாட்ச் கிடையாது, இதுவரையும் என் கையில் வாட்ச் கிடையாது. 19 வயசில் அகசி ஜெபகுமாரன் மீட்டிங்கில் என் கையில் காணி காசு இல்லை, பஸ் பேர் தான் இருந்தது. அது ஒன்றுத்து உதவாத வாட்சி. அது கழட்டி எங்கத்தி அவர் காணிக்கு பேட்டில் போட்டேன். அது கனப்படுத்தி எடுத்துன்னு போனாரா? இல்லை, இந்த வாட்சி எவனும் வாங்க மாட்டான், ஏன்னா துப்பு பிடிச்சி போய் வேர்வு தண்ணி பட்டு துப்பு பிடிச்சி போய் அந்த வாட்சி என்னால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாண்டவரே. அன்றைக்கி கழட்டி போட்டு தான் வாட்சி. இன்றைக்கி வரையும் ஒரு வாட்சி கிடையாது. ஒருத்தர் 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாட்சி வாங்கி கட்டின்னுக்கிறாரு, மாட்டின்னுக்கிறாரு. நான் வாட்சே இல்லை, தேவை கிடையாதுங்க. நான் நினச்சா எப்படி வாழலாங்க. ஆனால் நான் கடந்து வந்த பாதை இன்றைக்கி வரையும் நான் அதிகமாக கையேந்தி பவனில் தான் சாப்பிட்டு பழக்கம். இன்றைக்கும் சரி,
ரிச் ஹோட்டலாம் போக மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற தர்ம பணமான காணிக்க நான் எப்படியும் சாப்பிட்லாங்க. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, அவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் பேசுறதையும் பார்க்குறாரு, என் செயலையும் அவர் பார்க்குறாரு. அதுதான் நான் எது கேட்டாலும் அவர் உடனே செய்வார். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஒரே ஒரு நாள் தான் அகஸ்ட் நின்ன பிறகு ஒரே ஒரு நாள் தான் போய் வெள்ளிக்கிழமை மீட்டிங் நடத்தினேன். மொத்தத்தில் 3/4 மணி நேரத்தான் நான் போய் நின்னேன். அந்த அந்த இந்த ப்ளூ ஷீட்டு பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அனல் பறக்குது, உள்ளே உட்கார முடியல. பகலில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. வயசான பாட்டிங்களாக இருந்தாங்க. நான் சொன்னேன், விசுவாசத்தோடு சொன்னேன், அடுத்த வாரம் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். 65,000 ரூபாயில் ஃபால் சீலிங்கு, ஃபேனு எல்லாம் அழகாக மாதிரி இன்றைக்கி ஏர் கூலர் போல் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துக்கு ஒரே வாரத்தில் எவ்வளோ செலவு பண்ணேன்? 65,000 ரூபா செலவு பண்ணேன். மக்கள், நான் ஆண்டருடைய வேலையை செய்ய 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 என் வீட்டு வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறாருங்க. ஆமென். ஒரு மாதம் ஒரு பொருளுக்காக சுற்றினேன். என்ன கூட ஒரு 4 நாள் 5 நாள் வந்திருப்பார் ராஜா பிரதரு. அவர் நினச்சார் இன்றைக்கி ஐயா எடுத்துருவார். நான் சொன்னேன், அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் எடுக்க மாட்டேன்யா. ஒரு வாசுக்காருக்கு நான் 1.5 மாதம் சுற்றினேயா. இந்த பேனருக்கு 1 மாதம் சுற்றினேயா. ஏன்னா நீங்கள் கொடுக்குற தர்ம பணமாகிய காணிக்க விலையேறு பெற்றது, விலையேறு பெற்றது. சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறது நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இப்போ நான் போட்டுனுக்கிற செருப்பு எனக்கு பிறந்தநாள் வாங்கி கொடுத்த செருப்பு தான் நான் போட்டுனுக்கிறேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நான் போட்டுனுக்கிற சட்டு பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்த சட்டு. நானாக எனக்கான ஆடம்பரமாக போய் வாங்கிக்கணும். அப்பப்போ ஒவ்வொரு மீட்டிங் போனோம், ஒவ்வொரு இடத்துக்கு கெத்தாக போகிறதுக்காக ஒரு புது துணி, ஒரு புது சட்டெலாம் கிடையாது. இன்றைக்கும் 10 பனியன் கிழிஞ்சு போய் போட்டுக்கிறேன். அதுக்காக எனக்கு பனியன் வாங்கி கொடுத்ததுக்காக இல்லை. இன்றைக்கும் நான் அதை தைச்சி தான் போடுவேன். இன்றைக்கி அப்படி தான் போடுறேன். ஏன்? நான் ஒரு பொருட்டாக இல்லாதவனாக இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கி என்னை ஒரு பொருட்டாக வச்சுருக்கிறாரு. அதுக்காக பழசுலாம் தூக்கி போட்டுற முடியாது. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும். போன வாரத்தில் ஒரு வீட்டில் ஐயா கூழ் குடிக்கிறேன்னு கேட்டேன். ஏம்மா குடும்பான்னு சொல்லி 2 சொம்பு குடிச்சிட்டு வந்தேன். கெத்தில் நமக்கு தேவையில்லைங்க. மறுநாள் ட்ரிப்பு போகிறேன், கறி சோறு நாங்கள் வேணாமா, வீட்டில் பாஸ்தா டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அதுக்கு தான் சொல்கிறார், தன்னைத்தானே சோதித்தறிந்து. நான் எந்த இடத்துல இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், சோதி ஆராய்ந்து பார். நமக்கு எங்கேருந்து வரோம் கெத்து? காலர் இப்படி தூக்கி விட்டுக்கிறது, இதை இப்படி தூக்கி விட்டுக்கிறது, இப்படி ஊதிக்கிறது. அப்பப்போ என்னால் ஏசி இல்லாமல் படுக்க முடியாது. எங்கேருந்தியா வந்த? பெட்டிக்குள்ளே வைக்கும்போது ஏர் கண்டிஷனில் வைக்க போகிறாங்க, ஏசியில் வைக்க போகிறாங்க. மண்ணு போடலாம், மண்ணு போடலான்னுவான். உடன்பால்ன்னுவான். ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஆண்டவர்கிட்டலாம் காலெல்லாம் தூக்கி காட்டாத. எப்பொழுதும் தாழ்மையை கற்றுக்கோ. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு பொருட்டு இல்லாதவனை பொருட்டாக வைத்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி கெத்து காட்டாத. ஒரு செகண்டில் அழிச்சிடுவார். அவன் சந்தோஷப்பட்டான். யார்? ஆவணத்தான் செடி மேலே எவனா ராத்திரி காலி பண்ணாருப்பார். கெத்து வேணாங்க, கெத்து வேணாம், கெத்து வேணாம். எடுத்துக்காட்டுக்கு இந்த எதிரி நம்ம விறகு அடைக்கிச்சிட்டு பார்த்தீங்களா, அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அவங்கள எங்கேயோ கொண்டு போயிட்டார். மருமகன் பேரனுங்க இங்கே தான் கொண்டுருக்கிறாங்க. எங்கேயோ கொண்டு போனார், டாப்பில் கொண்டு போனார். கெத்து வந்துச்சு. ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்த நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். அதில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சவங்க தெரியுமா? பேக்கு தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு ஆள், பாத்திரம் கழுவுது ஒரு ஆள். எம்எல்ஏ வீட்டில் கூட அவ்வளோ இருக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ்னால் போதும், வான்கோழி பிரியாணி. அன்றைக்கே 1 கிலோ வான்கோழி வந்து 500 ரூபா 1 கிலோ. அன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவ்வளோ பேர் அவங்க வீட்டில் இருந்தாங்க. புகழ்ச்சி ஒரு நாள் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. எதை விரும்பக்கூடாது? புகழ்ச்சி விரும்பவே கூடாது. பெருமை வரவே கூடாது. பேராசை வரவே கூடாது. ஒரு கிறிஸ்துவன்னா
தன்னைத்தானே வெறுக்கணும். சோதிச்சு பார், நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கணும், கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருக்கணும், ஆராய்ந்து பார். ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ எப்படி இருக்கிறோம், ஆராய்ந்து பார். தன்னைத்தானே சோதித்து அறிந்து பாருங்கள். நான் எங்கே இருந்தேன், நான் எந்த இடத்துல இருந்தேன், புழுதியில் இருந்தேன், குப்பையில் இருந்தேன், ஒன்றுத்துக்கு உதவாத இருந்தேன். என்னை இயேசு கையில் எடுத்தார், என்னை இயேசு கையில் எடுத்தார். அவர் எடுக்கலைன்னா பாட்டு ஒன்று பாடினமே, நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்னைக்கோ செத்து போயிட்டுருப்பேன். அவர் என்னை தேடி வந்தார். யாருக்கா, எதுக்காக? நான் நீதிமானா, உத்தமனா, சன்மார்க்கனா, பொல்லாப்புக்கு விலகணும்னா, தேவனுக்கு பயந்தவனா? ஒன்றே கிடையாது. அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். இயேசு என்னை தேடி வந்தார். ஆனால் உன்னை நீ என்ன பண்ணாத, வஞ்சிக்கிறவளாக இருக்காத. அந்த வஞ்சிக்கின்ற வசனம் 1:8, 1 யோவான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை தாமே வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். பாருங்களேன், தம்மை தாமே வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தன்னைத்தானே என்ன பண்ணுறோம்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்ப, நான் பாவமே செய்யலை அப்படின்னா காலையில் எழுப்பி நீ ஆண்டவர் அதுவே பாவம் தான். உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பாரு, அது பாவம் தான். பாவம் லிஸ்ட்டு கணக்கே இல்லாமல் கொடுக்கலாம். அது எண்ணிக்கே கிடையாது லிஸ்ட்டுக்கு. எத்தனை பாவம் செஞ்சுட்டு நம்ம நீதிமான் போல இங்கே நச்சுன்னு உட்காந்துருக்கிறோம். படிங்க திருப்பி அந்த வசனத்தை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறேன். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் இயேசு நமக்குள்ள இருக்க மாட்டாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்கள் நிமித்தமா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரு. இப்போ உனக்கு அவர் உண்மையா இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதி செய்வார், உனக்கு இரக்கம் காட்டுவார், உன்னை மன்னிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையே நன்றாக கவனித்துக்கொள். நான் பாவமே செய்யலைன்னு ரொம்ப பேர், நான் எதுவுமே செய்யலை. வியாதியில் எதனா ஒருத்தர் ஜெபிக்க பண்ண பாஸ்டர், நான் எதுவுமே செய்யலை பாஸ்டர், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி வந்தது? இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி. அந்த வியாதியில் நீ மனம் திரும்பு. ஆனால் நீ போய் ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமான் என்று காட்டாத. நான் பிறந்ததே பாவத்தில் தான் பிறந்தேன். என் தாய் பாவத்தில் கர்ப்பத்தரித்தாங்க, துர்க்குணத்தில் பெற்றுட்டாங்க. பாவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு எறும்பு கூட சாகச்சில்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறான்? எத்தனை ட்ரிப்பு மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்ருப்ப சொல்லுங்க. வாய்க்கு ஈஸியாக சொல்லிடுற பாஸ்டர், எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு பாவம் கூட செய்யலை பாஸ்டர், ஆனால் இப்படிப்பட்ட கொடுமையான வியாதி வந்துச்சுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாவம் இல்லாமல் வியாதி வராது. வியாதி நிமித்தமாய் உன்னை ஆண்டவர் அவர் பக்கம் திரும்புவதற்கு சில காரியத்தை தேவன் அனுமதிப்பார். நான் கீழே தான் விழுந்துட்டேன், ஆனால் வசனம் சொல்லுது, என் கால் சறுக்கும் போது உங்களுடைய கிருபை தாங்கிச்சு, அவர் கிருபை என்ன தாங்கிச்சு. ஆனால் எனக்கு ஏன் சறுக்கல் வந்தது? அப்போ நான் டீ குடிக்க போனது தப்பா? களைப்பு தான், ஆனால் டீ குடிக்க தப்பா? என்னை யாரும் தலையில் நான் எதிரே இடிச்சிக்கலையே. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் எழுதிக்கொள்ள இடிச்சிக்கலையே. என்னை குறித்து நான் எவ்வளோ சோதிச்சு பார்த்துருப்பேன். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்த சாட்சி சொல்கிறாங்க. இந்தம்மா சாட்சி சொன்னோடனே அங்கே வேலை செய்கிறவங்களாம் திப்புன்னு ஓடி வந்துட்டு, நான் அப்போ உடனே கார் எடுக்க பிரதர்ன்னு சொல்லிட்டேன். எல்லோரும் நான் என்னவோ பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர் போல் ஓடி வந்து, ஐயா நில்லுங்க உங்களை பார்க்கணுமா அப்படின்றாங்க. நான் அப்போ தான் கண்ணாடியே அப்படியே மொல்லமாக இறக்கிட்டு என்னங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களை பற்றி சொன்னால் உங்களை பார்க்கணுன்னு. இது எங்கேருந்து வந்தது? உடனே ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் பண்ணது ஐயா, என்னில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாமே முடியுது. இந்த 2 கையை அப்படி தாங்கிட்டு பார்த்தீங்களா, என் மூஞ்சி அடிப்பட போதுன்னு
இவ்வளோ பேர் ஹைட்டு நின்ன வார்த்தை அப்படி ஊழ்ந்துருந்தா எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபோர்ஸாக ஊழ்ந்தா. நான் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கை தாங்கின பாருங்கள், இந்த கிண்ணம் நல்லா அடி வாங்கிடுச்சு. நைட்டெல்லாம் வலி என்னால் தாங்க முடியல. அநேகர் ஃபோனில் ஜெபிச்சோன்னே உடனே சுகமாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி ஜெபிச்சோன்னே சுகமாச்சுன்றாங்க, எழுந்து நடந்துன்றாங்க, வலி போச்சுன்றாங்கல்ல. அப்போ நம்ம வலி நம்ம ஏன் செக் பண்ணக்கூடாது? உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த வலியை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை இப்படி இந்த வலி விட்டு விலகி போகட்டும், இயேசுவின் நாமத்தை உன்னை கட்டிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். திருப்பி நான் இப்படி ஷேக் பண்ணி பார்க்குறேன், ஆட்டி பார்க்குறேன், என்னையும் நான் சோதித்து பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப பேர் எழுந்து நடங்க. போன செவ்வாய்க்கிழமை கூட ஒரு பாஸ்டர் விசியில் பாதிக்கப்பட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை சாட்சி ஒன்று பேர் கவனிச்சிருப்பீங்க, வில்லிவாக்கத்துலேருந்து. அவர் எழுந்து நடந்தார். அப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும்ல, அந்த ஒன்றுமே இல்லை வலி. இன்றைக்கி வரையும் கர்த்தருடைய சமூகத்தில் வலி எங்கே போச்சுனே தெரில. ஆமென், அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடந்தால் நாம் சொல்வதெல்லாம் விரும்புவதெல்லாம் கேட்கறதெல்லாம் அவர் செய்வாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன், என்ன தவறிட்டேன், என்னிடத்தில் என்ன தவறு இருக்குது. நீ நீதிமான போல சொல்லாத. அப்படியேப்பட்ட உத்தமனே சொல்கிறான், நான் எதில் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் உன்னை தெரியப்படுத்துகிறாரு, ஆண்டவர் உன்னை தெரியப்படுத்துகிறாரு. எதனால் உனக்கு இந்த சிச்சை அனுமதிச்சார், எதனால் இந்த பிரச்சனை வந்தது, எதனால் அவமானம் வந்தது, எதனால் இழப்பு வந்தது, ஆராய்ந்து பார். தன்னைத்தானே சோதித்து பார். தன்னைத்தானே சோதித்து தான் யோனா கப்பலில் யோசிக்கிறான், நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். இப்போ அவன் மீன் வயிற்றுலேருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், சோதித்து பார்க்குறான். அவர் ஒழுங்காக என்னை எங்கே போக சொன்னார், எங்கே யோசிக்கிறேன், இப்போ மீன் வயிற்றில் 10ன்னு யோசிக்கிறேன். 3 நாள் யோசிக்க விட்டார் ஆண்டவர். ஏன் உடனே டக்குன்னு கக்கிட்டு இருக்கலாமே? இல்லை, அவனை ஜெயிலில் போட்டு பெயில் எடுக்கிறது 3 நாள் ஆச்சு. எந்த வக்கீலும் எடுக்க முடியாது, எந்த ஜட்ஜும் எடுக்க முடியாது. ஆண்டவர் அவனுக்காக ஒரு மீன் ஆயத்தப்படுத்தி அந்த மீன் இவனை கரெக்டாக வச்சுக்கின்னு அந்த மீன் மேலே ஆண்டவர் நம்பிக்கை உள்ளே போன லபுக்குன்னு மெண்டி இருந்திருந்தான்னா ஆகிட்டுருக்கான் அவன் கதை. சொல்லுங்களேன். ஆண்டவர் மன்னிக்கிறவர், உன்னுடைய பாவத்தை அவர் நினைவு கூற மாட்டார். ஆனால் நீ சோதிச்சுப்பார். இன்றைக்கி பந்தியில் உட்கார போகிற நீங்கள் தன்னைத்தானே சோதித்து, என்ன சீரியல் பார்த்த, என்ன கெட்ட வார்த்தை பேசுன, எங்கேயாவது கவுச்சி சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டியா, பீடா போட்டியா, இல்லை என்ன போட்ட, பொடி போட்டியா, என்ன போட்ட, என்ன செஞ்ச, ஆராய்ந்து பார். மனசாட்சி குத்துனா எழுந்து போயிடு, மனசாட்சி அறிக்கை பண்ணு, ஆண்டு ஒப்புரவு ஆகிட்டேன்னா எடுத்துக்கோ, அவ்வளோதான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க கர்த்தர் பிள்ளைகளே, சங்கீதம் 119, 113, 119, 113. நான் வெறுத்து, வீண் சிந்தனையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனையை நான் வெறுத்து. கிறிஸ்தவனுக்குள்ள என்ன வரக்கூடாது? வீண் சிந்தனை வரக்கூடாது. அதுதான் ரோமர் 1:21 பார்க்கிறோம். அவன் இருதயம் என்னவாது? இருள் அடைந்தது. காரணம் என்ன? உணர்வில்லாது வீண் சிந்தனை. கிறிஸ்துவனுக்குள்ள வீண் சிந்தனை வரக்கூடாது. வீண் சிந்தனை வருமானால் நீ உணர்வு இல்லாத போயிடுவ. தேவனை தேடக்கூடிய உணர்வு உனக்குள்ள இருக்காது, ஆலயத்து போகக்கூடிய உணர்வு உனக்குள்ள இருக்காது, வேதத்தை வாசிக்க வேண்டிய உணர்வு உனக்குள்ள இருக்காது. காரணம் என்ன? வீண் சிந்தனை. கிறிஸ்துவனுக்கு வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. சிந்தனை இருக்கலாம், வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்திரியாமலும் இருந்தோம், தங்கள் சிந்தனைகளினாலே வீணரான, தங்களுடைய சிந்தனையினாலே வீணராய். வீணா போன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அட போடா வீணா போனவன் அப்படின்றாங்க பாரு. அதுதான் காரணம். என்ன? நீ தேவனை அறிந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணியா? ஸ்தோத்திரம் பண்ணி தான் கிருபை கிடச்சிருக்கோம். ஸ்தோத்திரம் பண்ணலையே, வாய் சும்மா தானே இருக்குது. தோணு பேசுறதை விட ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு பேசு. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தன் புதுசாக ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருப்பான். அப்போ நெருக்கமாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ப்ரைஸ் சொல்லான்னு சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு பழக்கம். அந்த ப்ரைஸ் சொல்லாடு அவனுக்கு ஒரு நாள் அவனை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுச்சு. அவன் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறான். சைக்கிள் ஓடின்னு போகும்போது ப்ரைஸ் சொல்லா சத்தமாக சொல்லு போகிறான், வெக்கப்படாமல். ஏன்னா புதுசு ரட்சிக்கப்பட்டவர்ல, ஆண்டவருடைய நன்மை பெற்றவர், விடுதலை பெற்றவர், அற்புதம் பெற்றவர். அதனால் வெக்கப்படாமல் ப்ரைஸ் சொல்லான்னு சத்தமாக சைக்கிள் ஓட்டினே போகிறான் பாரு.
ஒருத்தனை இடிச்சிட்டான். ஒருத்தனை என்ன பண்ணிட்டான்? இடிச்சிட்டான். இடிச்சு ஒன்றையும் அந்த இடிப்பட்டம் வந்து அவனை அடிக்க வந்துட்டான். பக்கத்தில் ஒரு ஓடியாராரு. டே டே அடிக்காதரா, நிறுத்துறான்னு. ஏன் என்ன தானே இடிச்சான்? டேய் அறிவு கட்டணே, அவன் அப்பவே சொல்கிறான் பிரேக் இல்லை பிரேக் இல்லை பிரேக் இல்லைன்னு. என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்லுவான் தான்? பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொன்னான். அந்த பெரியவருக்கு அதில் என்ன கேட்சி? பிரேக் இல்லை பிரேக் இல்லை பிரேக் இல்லை. அவன் சொல்லிட்டான்டா பிரேக் இல்லைன்னு. நீ தாண்டா ஒதுங்கி போயிருக்கணும். ஆண்டவர் தப்பி செல்ல வழி செய்வாருங்க. தப்பி செல்ல வழி செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீ பிரைஸ் லார்ட் அவர் மகிமைப்படுத்தி பாருங்க, பிரைசிங் பண்ணி பாருங்க. ஆமென். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே 4 மணி ப்ரேயர். 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணனா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இரக்கம். அதுக்கு அடுத்தது 3 மணி ப்ரேயர் வச்சிருவேன். கிருபை. இப்போ நம்ம எதில் ஓடினுக்கிறோம்? தயவில் ஓடினுக்கிறோம். 5 மணி ப்ரேயரில் ஓடினுக்குது. அது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்டா இவங்களுக்கு கிருபையும் இறக்கம் வாங்கி தரமாட்டியா? நீ சொன்னால் அவங்க போடுவாங்கடா, முட்டி போட்டுருவாங்க. முன்னாடியே சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? அத்து வார்த்தை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்துடுறோம். எங்களால் என்ன பண்ண முடியாதா? கண் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு விட்ற, திருப்பி 3 மணிக்கு எழுப்புறேன். அல்லேலூயா. அதுதான் தன்னைத்தானே வெறுக்கணும். நானும் இங்கே சர்ச்சை தானே பார்த்தேன், நானும் உங்களை கூட தானே எழுந்தேன். தேவடைய நாம மையப்பட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேங்கில் தண்ணி இல்லைன்னு கீழே எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. மோட்ரு போடுறாங்க தண்ணி ஏறல. மேலே 2 டேங்க் 2000 லிட்டர் டேங்க் நான் வச்சுக்கிறேன். அந்நேரத்துக்கு 4:50 மேலே ஏறி மொட்டை மாடியில் போயிட்டு தண்ணி இருக்குதான்னு பார்த்தா டேங்கில் தண்ணி இல்லை. அந்நேரத்துக்கு ஏற்றி 5:35 வரையும் நான் கீழே தான் இருக்கிறேன். நான் நைட்டு படுக்கும்போது 1:30 இருக்கும். எனக்கு தூக்கம் அவசியம்தான், ஆனால் அது முக்கியம் இல்லை. கர்த்தர் தான் முக்கியம். தூங்கி நம்ம என்னத்தை சாதித்தோம்? தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாம மேம்பட்டாகட்டும். வீண் சிந்தை என்ன பண்ணு? வெறு. தேவையில்லாமல் இன்றைக்கி வீட்டில் அதிகமாக பொண்டாட்டிங்க உதவ வாங்கியது எதுக்கு தெரியுமா? வீண் சிந்தனை. எவ்வளோ கூட பேசினுக்கிறானே தெரியலையே. ஃபோன் ஒரே பிஸியாகுது. எவனா கூட பேசுகிறான், வந்தோடனே பொழுது உதைக்கலாம். காரணம் என்ன? வீண் சிந்தனை. நீ பைபிள் படிக்க. வீண் சிந்தனை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இரு? பிரியப்படுகிறேன். அதை தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பிசாசு ஒன்று பைபிள் படிக்காதோ. எதிர் வீட்டுக்காரன் பார்த்தியா? அங்கே பாரு என்னென்ன பிரச்சனை பாரு. போலீஸ் ஸ்டேஷன் கையமாங்க சுற்றி நிற்கிறாங்க பாரு. உன் பிரச்சனை ஒழுங்காக பார்த்துக்கோ. ஃபோன் போடலாம் உடனே. நம்ம வீட்டுக்காரன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, கண்டுபிடிக்கல இருன்னு. பாவம் ஆஃபீஸரோட பேசியிருப்பார், வேலைக்காக பேசியிருப்பான், எதுக்கு ஒரு பேசியிருப்பான். பிசின்னு வரட்டும். இன்றைக்கி 2ல் 1 அந்த ஆள் இருக்கணும், இல்லைன்னா நான் செத்துடணும். இனி இவனா கூட என்ன பண்ண முடியாது. ஏன்? வீண் சிந்தனை. பைபிள் சொல்லுது வீண் சிந்தனை விட்டுருமா. வீண் சிந்தனை பிசாசு கொண்டு வருதுமா. உன் சமாதானத்தை கெடுத்துருவாமா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சுருவாமா. அதெல்லாம் விட்டுரு. வேதத்தில் பிரியமாரு. வேதத்தில் பிரியமா தான் நீ யாரு பிரியம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற. உன் வீட்டுக்காரனை பத்திரமா எத்தனை கொண்டு சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நமக்கு எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும் அந்த புத்தி மாறாது. என்ன? ஏன் தெரியுமா? ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. சுட்டு போட்டால் கூட மாறாது. அப்படின்னா இயேசு விட உனக்கு வீட்டுக்கார மேலே, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ டேடி, எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் பத்திரமா கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நடத்துவார். ஒரு குடிக்காரன் பொண்டாட்டி அடின்னு அடிச்சிட்டான். அடிச்சு போட்டு போயிட்டான். ரத்தம் ஊற்றுது. ஹாஸ்பிட்டல் கூட கூட்டின்னு போல. திருவிற்றூரில் நடந்த சம்பவம். அப்படியே பொதன்னு ரத்தம் ஊற்றுது. அடிச்சுட்டு போயிட்டான் வேலைக்கு. இந்தம்மா எழுந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்து ஈரத்துணி வச்சுக்கின்னு எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கின்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே என்னை அடிச்ச போல் அவனை அடித்து கை காலை உடச்சி எடுத்து போட்டுருணும். அப்படியே ஜெபிச்சிருப்பாங்க. என்ன திரும்ப ஜெபிச்சாங்க? கதவை சாத்திட்டு, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரு போதையில் நிதானம் தெரியாமல் என்னை அடிச்சிட்டார். ஆண்டவரே நான் போடுற துணி
அவர் வேர்வை ரத்தம் வேர்வையாக மாறி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து கொடுக்குற துணியில் தான் நான் போட்டுக்கிறேன். 3 வேளை சாப்பிட்டு 2 வேளை டீ குடிக்கிறேன். அவருடைய ரத்தம் வேர்வையை மாறி நான் சாப்பிட்றேன் ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்கார் இப்போது நிதானம் இல்லாமல் போதையில் ஆடின்னு வருவார். ஒரு பக்கம் காவாக இருக்குது, அதில் விழுந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் ரோடு இருக்குது, இடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்காரி என்ன அடித்தாலும் பரவாயில்லப்பா, அவர் பத்திரமா கூட்டின்னு வாங்க ஆண்டவரே. அவரை நம்பி நானும் எங்கள் பசங்களும் இருக்கிறேன்னு சொல்லும்போது இவன் குடிக்காமல் அன்னைக்கு கரண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்க. இவன் குடிக்காமல் வீட்டுக்கு வரான். காலையில் இவ்வளோ வாங்கி இவன் யார்கிட்டா பேசிட்டு இருக்கிறா? மொல்லமாக காது கூட்டு கேட்டுங்கிறான் கதுவாண்ட. இவ்வளோ வாங்கி ரத்தம் கணத்தில் விட்டுட்டு போனால் இவன் யார்கிட்ட பேசுகிறா? என்ன பேசுகிறா? எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. அவர் குடிப்பதில் தான் என்னை அடிச்சார் ஆண்டவரே. நான் சாப்பிட்றதெல்லாம் அவருடைய பணம், நான் போடுற துணிலாம் அவர் பணம். அவர் பத்திரமா கூட்டினுவாங்க ஏசப்பா. யார்கிட்டையும் இடிச்சிக்கூடாது. பாரில் அவங்கள்ட்ட வாய் குத்துட்டு எங்கள் வீட்டுக்காரனை அடிச்சிடவும் கூடாது ஆண்டவரே. நிதானே தெரியாமல் காவால் போய் ஊந்துடக்கூடாது ஆண்டவரே. அவர் பத்திரமா கூட்டினுவாங்க ஏசப்பான்னு சொல்லின்னு இருக்கும்போது இந்த வார்த்தை யார் காதில் கேட்டுச்சு? அடித்த குடிக்காரங்க முரடன் காதில் கேட்டுச்சு. கதவை திறந்தான். நேராக போய் பொண்டாட்டி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி இன்றைக்கி அவர் பாஸ்டராக இருக்கிறார். அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதலோ தன் கட்டின வீட்டை இடிக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளை, வீண் சிந்தனை தயவு செய்து வெறுத்துருங்க. வீண் சிந்தனை நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த வசனத்துக்கு ஒத்தா சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன கதை தான். இந்த ஃபோன் வந்து புதுசில் இந்த பட்டன் ஃபோனில் இந்த படிக்காதவங்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடறான். உனக்கு எதனா அவுச்சிட்டு ஆபத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுறியே, நான் உடனே வந்துடுவேன்ட்டாங்க. இது என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் லேட்டு, சார் வரல, லேட்டு ஓட்டி வச்சுட்டாங்க. இது அந்த பட்டன் ஃபோன் வாங்கி கொடுக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? நன்மையில என்ன கண்ட தீமை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த பட்டன் ஃபோன் வாங்கி இப்படிலாம் அழுத்தணும். அழுத்திட்டு இந்த பச்சை அழுத்தினானா நான் அலோன்னு சொல்லுவேன். நீ என்ன உனக்கு என்ன சொல்லு, நான் உடனே வாங்கிட்டு வருவேன், இல்லை உடனே வருவேன். ஆபத்துனா என்ன சொல்லுனேன். இந்த பொம்பளை என்ன பண்ணிக்குது, அழுத்திடுச்சு. இன்றைக்கி லேட்டு சாருக்கு ஓட்டி. அப்போ என்ன பண்ணிட்டா, உடனே ஃபோன் போட்டால் வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறாரு. அது வாய்ஸ் யார் ரெக்கார்ட் பண்ணுறான்? ஆம்பளை வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. பொம்பளை வாய்ஸில் ரெக்கார்டு. ஆம்பளை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது நல்லது தான். இவன் எந்த பொண்ணா கூட பேசினுக்கிறான், எந்த ஆம்பளை கூட பேசினுக்கிறான் இவன் கேட்பான். ஆனால் ரெக்கார்டிங்க அந்த ஒரு ஆண்டி ஒன்று பேசுது, வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறான்னு. உடனே எழுதுனான், வேகமாக எழுதுனான். இத்தனை வருஷமாக இவன் தான் தெய்வம்னு சொல்லிட்டு நான் நம்பி வாழ்ந்தேன். ஆனால் இப்போது என்ன பண்ணிட்டாரு, வேறு ஒருத்தரோட தொடர்பாக இருக்கார். இப்படிப்பட்ட புருஷனோட நான் வாழ்வதை விட என்னையை நான் மாய்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு சேர்த்து போட்டான். இது காரணம் என்ன? ஏன் ஃபோன் பண்ணால்? வீண் சிந்தனை. நமக்கு ஆண்டவர் கொடுத்தது நல்ல சிந்தனை. அவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் செய்வாருங்க. அதெல்லாம் விட்டு போட்டு எங்கே போனார் எங்கே வந்தார் என்ன பண்ண போகிற? மீறி கேட்டால் வாயில் ரத்தம் ஊற்றுது. ஏன்? வாயில் தானே பேசின, ஒரே குத்து. உனக்கு இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறனே, என்னை நீ நம்பலையா? எப்படியா பட்டுனையும் மாற்றுறது அன்பு தாங்க, அதிகாரம் மாற்றாது. உன் முரட்டு சுபாவம் மாற்றாது. மனுஷனை மாற்றுறதுக்கு அன்பு, ஆண்டுடைய இரக்கம். அவர் பற்றிக்கும், அவர் மாற்றுவார். ஆமென். நாம் இன்றைக்கி அநேக பெண்கள் உதவாங்கிறதுக்கு காரணமே என்னன்னா வாயால் தான். அதுக்கு தான் சொல்கிறார், நீ சும்மா இருன்றாரு. நம்ம சும்மா இருக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லி கிடப்போம். சும்மா இரு சாப்பிட்றேன், சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சம்பந்தம் இல்லாத கதை, 10 நயபச பிரயோஜனம் இருக்காது. ஏன் பிரச்சனை வராது? போயிட்டு வந்துக்கிறானே, வெயிலில் வந்துக்கிறானே, என்ன சாப்பிட்டான், என்ன ஆச்சு? இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. அதுக்கு தான் வசனமே எழுதி வச்சிட்டாரு, நலமானதும் பேசாதீர்கள். நலமானது பேசக்கூடாது. அந்த நேரத்தில் அவர் என்ன கண்டிஷன் இருக்கிறார், ஹை பிபியில் இருக்கிறாரா, லோ பிபியில் இருக்கிறாரா, எந்த பிபியில் இருக்கிறாரா உனக்கு தெரியாது. வந்தோடனே அப்படி கொட்டிடணும்.
தோ உங்கள் அம்மா இப்படி பேசிட்டா நான் இருக்குவா இல்லை உங்கள் அம்மா இருக்குவா? ஆனால் நம்ம யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை. யார் பிள்ளைங்க? பிசாசின் பிள்ளை. புருஷன் வரான்னா என்ன டென்ஷன் வரான்றது கவனிக்க தெரியல. ஒரு புருஷனை புரிந்து கொள்வதுக்கு 3 வருஷம் ஆகுமா? ஒரு புருஷனை சரியாக புரிந்து கொள்வது 3 வருஷம் ஆகும். 30 வருஷம் ஆகி ஒன்றும் புரிஞ்சுக்கல. நீங்கள் இல்லையா? இன்னும் புரிஞ்சுக்கல. காரம் அதிகமாக வைக்காதுமா, வெயில் அல்சர் வந்துக்குன்னா அப்போ தான் காரம் கொட்டுறது. அவன் உடனே கேட்பான், என்ன சாவடிச்சு வேறு யாரை கட்டிக்க போறியான்னு கேட்பான். தேவையா? தேவையான்னு கேட்டேன். காரணம் என்ன? வீண் சிந்தனை. இந்த வீண் சிந்தனையில் ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு 2 ஸ்பூனு. சரி அப்படி தான் போட்டுமே, நம்ம தான் கையில் ஊற்றி செக் பண்ணிட்டுமே, காரம் அதிகமாகுதே கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இல்லை வந்துட்டார் பசி. நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் உங்கள் மனைவி தானே, இவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துனேன், இப்போ காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டா அழகாக சாப்பிட்டு கம்முன்னு பத்துருவான். என்ன இப்போ சாப்பிட்டு தூங்க தெரியாத அவனுக்கு? குடல் கீழ்ச்சிக்கணுமா, உனக்கு கொட்டிக்கணுமா? காலையில் உங்கள் துணி தானே துவைச்சேன், இவ்வளவும் செஞ்சினேன். சாரி கேட்குறதுக்கு விட நீ பேசுகிற 10. அவனுக்கு ஏற்கனவே பசியில் பிபி ஏறி வெயிலில் வந்து போய் வரான். சும்மா அடி கும்முறு கஞ்சி, அவ்வளோதான். எதால்? நீ அங்கே மசாலா போடும்போதே சிந்தனை வேறு. அதுதான் சொல்லித்தரேன். ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிச்சு செய்யுங்க, ஆண்டவர் ஞானத்தை தருவார். அங்கே சமைக்கும் போது வீண் சிந்தனை செய்யாதீங்க. ஜெபிக்கும் போது வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கும் போது வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைங்க எக்ஸாம் படிக்கிற வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரா வீண் சிந்தனை இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுறதுலேருந்து அந்த காரியத்தில் தான் இருக்கு. நம்ம கண்ட உன் வீணான சிந்தனை வெறுத்துரு. வேதம் அழகாக சொல்லிது, தன்னைத்தானே வெறுக்கணும்னா வீண் சிந்தனை வெறு. இந்த வீண் சிந்தனை என்ன பண்ணுதுன்னா உன்னை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விடாது. ஏன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னா உனக்குள்ள நம்பிக்கை வரும். பயப்படாதுன்னு சொல்லுவார். அதை விட்டுட்டு பிசாசு சொல்லி தரதை தான் நம்ம யோசித்து உட்கார்ந்து கிடக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏசாயா 7:15. தீமையை வெறுத்து. எதை வெறுக்கணும்? தீமையை வெறுத்து. தீமையை வெறுத்து நன்மையை தரித்து கொள்ள. நன்மையை தரித்து கொள்ள அறியும் வயது மட்டும் போதும். நம்ம எதை வெறுக்கணும்? தீமை தான் வெறுக்கணும். அப்போ தீமையை வெறுக்கணும்னா என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அப்போ நன்மை செய்ய பழகிக்க. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? தீமை செய்தால் உனக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. தீமையை வெறுத்துரு. எதெல்லாம் உனக்கு தீமையை தருது அதெல்லாம் வெறுத்துரு. வெறுக்கிறவன் தான் கர்த்தருக்கு நீ சீசனாக இருக்க முடியும். அப்போ தான் நீ பின்பற்ற முடியும், ஃபாலோ பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம தீமை வெறுக்கிறோமா? தீமையானது எது எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெறு. லிஸ்ட்டு போடுங்க. வீட்டில் போய் லிஸ்ட்டு போடுங்க. எதெல்லாம் வெறுக்கணும் லிஸ்ட்டு போடு. தன்னைத்தானே வெறுக்க சொல்லியிருக்கிறாருல்ல, அப்போ தான் நீ என்னை பின்பற்ற முடியும். என்னை பின்பற்ற விரும்புகிறவன், உனக்கு என்னை பின்பற்றணும், நீ என்னை நேசிக்கணும், என்னை பின்பற்றி நீ பரலோகத்துக்கு வரணும்னா இதெல்லாம் வெறுடா சொல்லித்தராரு. அப்போ வெறு. அப்போ தீமை வெறு. நன்மையினாலே தீமை வெல்லலாம். ஆமென். ஆனால் கிறிஸ்தவன் தீமை செய்யக்கூடிய சிந்தனை கூட வரக்கூடாது. அந்த குடும்பம் நாசமாக போட்டு நினைக்கிற பற்றியா உன் குடும்பம் நாசமாக போயிடும். அவன் போய் திரும்பி வரக்கூடாதுன்னா இவன் உங்கள் வீட்டில் ஒருத்தன் திரும்பி வரமாட்டான். அப்படி யோசிக்காத. தீமையான சிந்தனை கூட வரக்கூடாது. உன் சிந்தனையிலே கர்த்தர், யோசனைகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் என்பதை மறந்துடவே கூடாது. உதட்ட உறவு வச்சுன்னு உள்ளத்தில் பகை வச்சுன்னு பழகாத, பேசாத. தீமை தீமை என்று வேரோட பிடிங்கி போடு. நான் அதிகமாக விளக்க டைம் இல்லை. 3வது பாயிண்ட் போகலாம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையின் பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அது பைத்தியமா தான் இருக்கும். அவன் எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருக்கட்டும், அவன் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அவன் என்னத்தான் நிலாவுக்குள்ள போயிட்டு வந்தாலும் சரி, சிலுவையின் பற்றி உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்ள என்றால் அவன் யார்? பைத்தியம். பைத்தியக்காரன். பைத்தியக்காரன். சிலுவை ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் இன்றைக்கி அதை விட்டுட்டான், சிலுவை தாலி போட்டுக்கிறான். சடங்காச்சரியத்தின்படி அவன் வேறு தாலி போடுறான், இவன் சிலுவை தாலி போட்டுக்கிறான். வேறு என்ன, எல்லாம் ஒன்று தானே. அவனும் அந்த மஞ்சள் கையில் கோக்குறான், நீ மஞ்சள் கையில் தான் கோக்குற. என்ன மாற்றம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை உன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த சிலுவை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அது ஏற்றுக்கொள்ளாதவன், பிடிக்காதவன் பைத்தியக்காரன். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நன்றாக உணருங்க. அல்லேலூயா. சிலுவையின் பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. தேவ பலன், உன்னத பலன், உன்னத பலன். ரட்சிக்கப்பட்டுட்டா உனக்கு பலன் கிடைக்கும். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்க செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சிலுவை எடுக்கணும்னா உன்னையே நீ வெறுக்கணும். அவர் பின்பற்றினா உன்னை வெறுக்கணும். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் யாருக்காவது போய் சொல்லிகிட்டே. பவுல் தன்னிடத்தில் வந்தவர்களை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணினான். சிலுவை குறித்து சொல்லு. சிலுவை என்றால் என்ன? கழுத்தில் மாட்டிக்கிறது இல்லை. உலகத்தின் பாடுகளை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. சிலுவை ரட்சிப்பு தராது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு ரட்சிப்பு. அது சாதாரணமான மரம். அந்த மரத்துக்கு ஜீவன் கிடையாது. கல்லனுக்கும் அதே மரம் தான். இயேசுநாதருக்கு தேக்கு மரம், கல்லனுக்கு வேலைக்கேற்ற மரமாக போட்டாங்க? இல்லை, எல்லாம் ஒரே மரம் தான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த மரம் ரட்சிப்பு தராது. அது தண்டனைக்குரிய மரம். இயேசு உனக்காக எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதில் தான் நம்ம சர்ச்சுக்குள்ளேயோ வெளியிலையோ கழுத்துலையோ சிலுவை இருக்கவே கூடாது. அது ஒரு விக்கிரகம். ஏனென்றால் யூதர்களுக்கு தண்டனையே சிலுவை தான். ஆமென், அல்லேலூயா. சிலுவை நீ கழுத்தில் போட்டுக்கன்னா நீயே தேடிக்கிற பாடுகள்னு அர்த்தம். பிரச்சனை நீயே தேடிக்கிறன்னு அர்த்தம். பெந்தகோஸ் மார்க்கத்தில் சிலுவை போடவே கூடாது. கழுத்திலையும் போடக்கூடாது, கல்யாணம் ஆனவங்களும் போடக்கூடாது, கல்யாணம் ஆகாதவங்களும் போடக்கூடாது. ரெண்டு பேருமே போட்டுக்கிறான். கேட்டால் சிலுவைன்றான். வசதியாக இருக்கிற தங்கத்தில் போடுறான், வசதியில் வெளியில் போடுறான், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் போடுறான், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அலம்பில் போடுறான், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறான். அவ்வளோ கேடு கட்டுவரா? அதனால தான் சிலுவையை பைபிளில் போடுன்னு எங்கேயும் கொண்டு வரல. ஆமென். ஆனால் சிலுவையின் பற்றி உபதேசம் ஒரு மனுஷனை ரட்சிப்பில் கொண்டு வரும். அது அவனுக்கு தேவ பலனாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு பலன், ஏற்றுக்கொள்ளாத முட்டாள் பைத்தியக்காரன். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வார்த்தையோடு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக.